பார்த்து முழிப்பு வந்திருக்கு. சரி மணி எத்தனான்னு பார்ப்போம். அத்தாடி நைட்டு 12 மணியா? இந்த நேரத்தில் தானே பேயெல்லாம் ரவுண்ட்ஸ் போவோம். டேய் டடியா எந்திரா. டடியா என்னடா நடுராத்திரியில் எழுப்பி விடுற? என்னடா வேணும் உனக்கு? பேய் கதை சொல்லு. பேய் கதை சொல்லணுமா? அட கொரோனா வந்த குரங்கு நடுராத்திரி எழுப்பி விட்டு பேய் கதை சொல்லு நாய் கதை சொல்லுன்ட்டு. ஒரு ஊர்லயா? நான் போறேன்டா சாமி. என்ன இங்க இருந்த மலையை காணோம்? டேய் எங்கடா போற? டேய் பயமா இருக்குடா. இங்க வாடா பப்பாளி மண்டையா. 12 மணிக்கு உறக்கத்துக்கு எடுத்துட்டு இரு, நான் சொல்றத கேளு. ஒரு ஊர்ல செஃப்னு ஒருத்தர் இருந்தானா. அவன் ராத்திரி தூங்காதவங்க எல்லாரையுமே கொல்லுவானா. அவங்க அம்மா அப்பாவே நைட்டு தூங்கலன்னு கொன்னவன் அவன். மொத்தமாக சொல்ல போனா அவன் ஒரு சைக்கோ. அப்படின்னா அந்த ஜெஃப் உயிரோடு தான் இருக்கானா? ஆமாம், உயிரோடு தான் இருக்கான். இன்னும் ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கு போய் ஒருத்தங்களையும் கொன்னுட்டு தான் இருக்கான். அப்படிதான் ஒரு நாள் அவன் என் மாப்பிள்ளை வெட்டுக்கிளி வீட்டுக்கும் போனான். அங்கே நடந்தது என்னன்னா, நைட்டு உன்கிட்ட பேசுறதை விட எனக்கு தூக்கமாடி முக்கியம். லவ் யூ டே என் செல்லம். லவ் யூ இந்த வந்துட்டேன். உனக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா? சொல்லுடி, வெக்கப்படாத. டேய் யாரா நீ? உன்னை யாரா உள்ளவுட்டா? டேய் யாரா? யாரா வாங்க. I see you, later you go to sleep. அப்படி என் நண்பன் வெட்டிக்கிளியையும் அவன் கொண்டுட்டான். ஆ யாரு இந்த டைம்ல யாரா கதவு தட்டுறா? சரி சரி போய் கதவு திறப்போ. கொய்யால என்னை தூக்கத்துலேருந்து எழுப்பிவிட்டதும் இல்லாமல் நான் என்னை தடியான்னு தான் வேற கூப்பிட்றானே. அக்கா என்னக்கா நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க? சாப்பிட்டியா? அடிங்க கொய்யால இதை கேட்க தான் இவ்வளோ தூரம் வந்தியா? உங்ககிட்ட கொஞ்சம் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். எது உன் புருஷன் ஓடி போனதா? சரி சரி உள்ள வா, சொல்லு சொல்லு. ஏங்கா காலைல வந்து பேசலாம்ல? ஆச்சி போய் தலை, ஸ்கிரிப்டில் இல்லாதெல்லாம் பேசிகிட்டு இருப்பான். சொல்லுங்கக்கா என்ன முக்கியமான விஷயம்? உங்கள் வீட்டில் என்ன குழம்பு வச்சிருக்கா உங்கள் பொண்டாட்டி? இது கேட்கியா 12 மணிக்கு வந்தீங்க? காமெடி பண்ணாமல் என்னன்னு சொல்லி தொலை. டே ராத்திரி 12 மணிக்கு டெய்லி உங்கள் வீட்டையே ஒருத்தன் குறுன்னு பார்த்துட்டு இருக்கான்டா. அவனை பார்க்கறதுக்கு பிள்ளை பிடிக்கிற மாதிரியும் இல்லை, வாட்ச்மேன் மாதிரியும் இல்லை. அவனை பார்க்கறதுக்கு சைக்கோ மாதிரி இருக்கான்டா. அவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து இருங்கன்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன். இவங்க சொல்கிறத பார்த்தா பயப்படாத பயப்படாத, நான் தான் இருக்கல. நல்ல காலம் பிறக்கல, நல்ல காலம் பிறக்கல. பூச்சாண்டி சொல்கிறான் நல்ல காலம் பிறக்கல. நல்ல காலம் பிறக்கல, நல்ல காலம் பிறக்கல. இந்த வீட்டில் நல்ல காலம் பிறக்கல. பூச்சாண்டி சொல்றான் நல்ல காலம் பிறக்கல. நல்ல எல்லாரும் இங்க வந்து உட்காருங்க. யாரும் அவன் சுடுகாட்டுல இருந்து பாதி எரிஞ்ச பாடி மாதிரி இருக்கான். நல்ல காலம் பிறக்கல, நல்ல காலம் பிறக்கல. இந்த வீட்டுக்கு வெக்கையா இருக்கு, கொஞ்சம் ஃபேனை போடு. அந்த ஃபேன் எடுத்து இவன் தலையில போடு. வந்த விஷயத்த சொல்லிட்டு போடா. தம்பி நீங்க ஜாக்கிரதையா இருங்க. நைட்டு 1 மணிக்கு டெய்லி ஒருத்தவங்க வீட்டு வாசல்லே வந்து பார்த்தியா, நான் சொன்ன மாதிரியே குடுகுடுப்புக்காரன்னு சொல்கிறான். இது போறதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? 3 பரிகாரம் இருக்கு. அது என்னதுலாம்? ஒன்று ஈஸி, இன்னொன்று மீடியம், இன்னொன்று கஷ்டம். நம்மளுக்கு ஈஸியே போதும் சாமி, ஈஸியே சொல்லுங்க. ஒரு கோட்ரும் ஒரு கோழி பிரியாணி வாங்கி கொண்டு அந்த சுடுகாட்டில் உள்ள கல்லறையில் வச்சு திரும்பி பார்க்காம போயிரு. அப்படி திரும்பி பார்த்தா அதை எடுத்து குடிக்கும்போது இவன் மாட்டிப்பான். அடிங்க பரிகாரத்தை சொல்ல சொன்னா உன் வாயில் அள்ளி போறதுக்கு சொல்லிட்டு இருக்க. ஜக்கமா சொன்னா நான் வந்து சொன்னேன், மற்றபடி நான் டம்மிப்பா. இதுக்கு எதுக்குடா உனக்கு இவ்வளோ பில்டப்பு? போ போய் தர போ. அவனை உன்னை ஏரியாலே பார்க்கக்கூடாது. போடான்ற போடா.
எவனா ஒரு ரோட்டில் போகிற பைத்தியக்காரன் வந்து சொல்லிட்டான்ட்டு எல்லாரும் பயந்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எப்படி பார்த்துக்கணும் எனக்கு தெரியும். என்கிட்ட விடுங்க இந்த பிரச்சனையை. பேயாம்ல பேய், நாங்கன்னா பேய்க்கே லிஃப்ட் அடிச்சோம்டா. டேய் நான் அந்த செஃப்பை பற்றி படிச்சிருக்கேன்டா. அது யாரையாவது கன்ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா அது விடவே விடாதுடா. உங்கள் வீடே இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு, உங்களையும் இப்போ விடாதுடா. அதனால தான் சொல்கிறேன். அட போங்கக்கா, முதல் டைலாக்கை படிச்சுட்டு வந்து பேசுங்க. ஒன்றும் தெரியாமல் போய்த்தல பார்த்து சேஃபாக இரு. 145 அடித்த மாதிரி வளரிட்டு அப்பா டேய் குண்டு தக்காளி எதுக்குடா பயப்படுற? அதான் அண்ணன் நான் இருக்கல, பயப்படாத. என்ன கீழே ஒரே ஈரமாக இருக்கு. டேய் சீ என்னடா பண்ணி வச்சிருக்க? நான் தானே பயத்தில் கொஞ்சம் உச்சா போயிட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சீ போய்த்தல போப்பா. நாளைக்கு அதை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. எம்மாம்பரி சவரி இதை வேற கிடக்கணும். அச்சாக்கி டேய் வாடா. என்னால வர முடியலடா. ஐயோ பழைய சொத்தை திங்காதானே கேட்குறியாடா? வாடா. நைட்டு 1 மணிக்கு இவன் பண்ணுற வேலை. வாடா வாடா வாடா. பார்த்து பூமி எதிர போகுது. வாடா போலாம். வாடா வாடா அப்படியே மெதுவா வா. டேய் வீடை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கேடா. குத்துனண்ணா செஃப் வீடு அப்போ மாமனார் வீடு மாதிரியா இருக்கும். வாடா அப்படியே பார்த்து வாடா. ஒரு நிமிஷத்துல அள்ளு விட்டுருச்சுடா. என்னடா இவ்வளோ வவ்வாடா போகுது? பழைய வீடா இருக்குல்ல, அப்படிதான் இருக்கும். வாடா வாடா போலாம். என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு செஃப்பை தேடியே தீர்றேன்டா. நான் வேணா வரல, நீ வேணா போ. நான் இங்கேயே யாராவது வராங்களான்னு பார்க்குறேன். நீ போய் அவங்க செஃப்பை போய் தேடு. அட பயந்தா உங்களுக்கு ஏன்டா இப்படி பயந்து சாகுற? வாடா போலாம். இல்லை நான் வரல, நீயே போலாம். வாடா போ. சரி யாராச்சும் வராங்களான்னு பார்த்துக்கோ. நான் போய் அந்த செஃப்பை கண்டுபிடிக்கிறேன். உன்னை வச்சுட்டு பயந்தாங்குழி பயல்கள்லாம் கூட வச்சுட்டு. அக்காக்கோ ஐயோ அக்கா என்னாச்சு உங்களுக்கு? அக்கா பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க. என்னாச்சு அக்கா? என்னாச்சு உங்களுக்கு? சொல்லுங்க. அம்மா ஐயோ அக்கா சொல்லுங்க, வாய் திறந்து பேசுங்க. என்னாச்சு உங்களுக்கு? டேய் மூதேவி, வாயிலேருந்து எடுத்தா தானே சொல்ல முடியும். ஐயோ சாரிக்கா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். என்னாச்சு உங்களுக்கு? சொல்லுங்க. அந்த செஃப்பு என்னாச்சு? ஆத்தாடி ஜெஃப் வந்துட்டான்டா. இன்னைக்கு எத்தனை கொலை உள்ள போதோ, பயமா இருக்கே. காமெடி பீஸு. நாளைக்கு நீ என்ன பண்ண போறியா? இப்ப நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இந்த வரண்டி மோள ஒன்றும் இல்லை, பொறுமையா இருங்க. அந்த செஃப் வந்துட்டான, வாடா அந்த இடத்த விட்டு போயிடலாம். வாங்க கதவு தரங்க. மூதேவி கீழே திறந்து விடுற ஃபர்ஸ்ட். ஐயோ சாரிங்க, அதை மறந்தே போயிட்டேன். என்ன வழி ஏதோ புணம் கிடக்கு. ஆத்தாடி டேய் குண்டா, என்னாச்சுடா உனக்கு? என்னடா ஆச்சு? டேய் குண்டா எந்திரா. டேய் அந்த சைக்கோ வந்துட்டா, வாடா போலாம். அக்கா இவனை விட்டுட்டு எப்படிக்கா போக முடியும்? அதுக்கு இந்த குட்டியை நான் தூக்கிட்டா போக முடியும். வேற வழியில தூக்கிட்டு தான் போகணும். எஞ்சி தொடடா. பழைய சொத்தை திங்காதேன்னு சொன்னா கேட்டியாடா? தூக்க முடியலடா. வேற வழி இல்லை, வாங்கக்கா போலாம். இந்த குண்டனை வச்சுட்டு ஓடைய முடியல. அம்மா பூச்சாண்டி இங்கேதான் இருக்கா, வாங்க ஓடுவோம். ஓடுவோம். டக்குனு பூட்டுங்க. டேய் இது பாத்ரூம்டா. பரவாயில்ல, கொஞ்ச நேரம் ஒளிஞ்சுக்கிடுவோம். சரி டேய் இப்போ என்னடா பண்றது? தெரியலையே. என்னது? ஓந்தாடி இங்க தாண்டி இருக்கான். அப்பா வாங்க ஓடு. ஆட்டா ஐயப்பா. வாங்க
இப்போ எப்படிக்கா போகணும்? ஆ, ஏன் தோல் மேலே என்னது இருக்கு? ஆத்தாடி செஃப், வாங்க ஓடுவோம் ஓடுவோம். ரொம்ப இலக்கியதுலக்கா. அம்மா ரொம்ப இளைக்குது. ஆத்தாடி நீ என்ன உடைய மாட்டியாடா? ஓடுறா. நெக்ஸ்ட் டே என்ன அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா? எந்திப்போம். ஆமாம், நேற்று நைட்டு நம்ம கூட வந்த ரெண்டத்தையும் எங்கே? ஓ, அதுதான் செஃப்ட்ட மாட்டிக்கிச்சோ. ரைட்டு, நல்ல வேளை நம்மளாவது தப்பிச்சோம். டிவியை பார்ப்போம். கச்சக்கி. இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்காவில் காணப்பட்ட சீரியல் கில்லரான செஃப் த கில்லர் தற்போது தமிழ்நாட்டில் நுழைந்து பல கொலைகளை செய்து வருகிறது. ஏராளமாக 17 கொலைகள் செய்துள்ளது. அண்மை விவரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். கொலை செய்த வீடியோ காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இரவு தூங்காமல் இருப்பவரை மட்டுமே இந்த சைக்கோ கொலை செய்கிறது. தற்போது கிடைத்துள்ள செய்தி, செஃப் த கில்லர் வீட்டில் நுழைந்த இருவரை பிடித்து கொடூரமாக சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறது. இந்த படத்தில் உள்ள இருவர் தான் அந்த பலியாடு. போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மக்கள் அனைவரும் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும். யாரு அது இந்த நேரத்தில்? ஆல்ரெடி காலையிலே பயந்துட்டு இருக்கேன், இது வேற. யாருங்க இது? ஹலோ, யாருங்க? ஐயோ, இது வேற தெரியாத. என்ன ஒரே பனிமூட்டமா இருக்கு. ஆத்தாடி போலீஸு, இப்போ நான் எங்க இருக்கேன்? பயப்படாத, நீ பத்திரமா போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்க. நான் கேட்குற 3 கேள்விக்கு மட்டும் நீ கரெக்டாக பதில் சொல்லிட்டேன்னா உன்னை விட்டுருவேன். முதல் கேள்வி, கவர்மெண்ட் தடை பண்ண வீட்டுக்கு நீ எதுக்கு போன? 2வது கேள்வி, உன் கூட வந்த 2 பேர் எங்கே? அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சு? சொல்லுடா, சொல்லு. என்ன பாசா படம் பார்த்த எஃபெக்டா? கேட்டா நானே சொல்ற போறேன். அது வந்து செஃப் த கில்லர். என்னது, செஃப்பா? சார், கேள்விப்பட்ட மாதிரி செஃப் உயிரோட தான் சார் இருக்கா? ஆமாம். என்ன நம்ம இப்படி நடக்குது? பேரை சொன்னதுக்கு இப்படி பதறாங்களே. முழு கதையை சொன்னா என்ன ஆகுறது? உனக்கு இந்த செஃப்பை பற்றின முழு கதையும் நான் உனக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோ. சொல்லுங்க. அமெரிக்காவில் செஃப்னு ஒருத்தர் இருந்தான். இதுதான் செஃப் சின்ன வயசுல இருந்தது. பீம் 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 அடி பீம் அடி பீம். டேய், உங்க அப்பா வந்திருக்காங்க, போய் கதவை திறடா. அப்பாவா? ஐயா, ஜாலி ஜாலி ஜாலி. ஐயா, அப்பா எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க போறாயோ? ஒரு கதவு திறக்க இவ்வளோ நேரமா? நவுலு, இன்னைக்கும் குடிச்சிட்டு தான் வந்திருக்கீங்களா? நம்ம வீட்டு நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி தாண்டி குடிப்பேன். உங்க அப்பா வீட்டு காசா? ஐயோ, ஏய் எந்திடி. ஏய், ஓ செத்துட்டியா? ஏய், உங்க அம்மா செத்துட்டா, வந்து பாரு. ஏய், அவனை அடிங்கடா. என் சரக்குங்கடா, எவன்டா தூக்கிட்டு போனான்? உங்க அம்மா வேடா கொன்னு. சரக்குங்கடா. எங்க அப்பா நானே என் கையால கொண்டுட்டேனே. நான் எதுக்கு வைப்பணும்? எங்க அம்மா வந்தானே கொன்னோம். உனக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா? சொல்லுடி, வெக்கப்படாத. இதுதான் நடந்துச்சு. அந்த கேவலமான சைக்கோ போலீஸ் தேடியே கிடைக்கல. இனிமே நாங்கள் உன்னை விட்டாலும் அந்த சைக்கோனை விடாது. பார்த்து பத்திரமா இரு. என்ன சொல்கிறீங்க? ஹலோ மேடம்,
அதான் சண்டை முடிஞ்சிட்டுல கட்ட ஊத்து விடுறது. டேய் கட்டவே இல்லடா. கட்டவே இல்லையா? ஐயோ நான் தான் ஓவர் ஆக்டிங் பண்ணுறேன். சாரி மேடம். A few minutes later. இன்னைக்கு உங்கள் 2 பேரும் எப்படியாவது கண்டுபிடிச்சே தீரும்டா. ஆமாம் எங்கே இருப்பாங்க? இங்க என்னப்பா பண்ற? அடங்கொய்யால அதை ஏன்டி மூஞ்சி 3 ஸ்டெப்பு முன்னாடி கொண்டு வந்து பேசுகிற? நார்மலாக கேட்டால் நானே சொல்கிற போகிறேன். என்ன அடி வாயில் ஒன்று விட்டேன்னா இடிக்காத பதில் சொல்லு. அந்த ஜெஃப்பை தேடி தானே நீ வந்திருக்கு. ஏய் ஆமாம், உனக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு அமாவாசை, கண்டிப்பா ஜெஃப் இன்னைக்கு கல்லறைக்கு வருவான். கண்டிப்பா இன்னைக்கு அவன் வருவான். அப்படியா? ஆமாம் இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? ஏய் என்னடா இங்கேருந்து பாட்டியே காணோம். ஆத்தாடி இதுவும் பூச்சாண்டியா? அடங்கொய்யால ஓடுறா. ஆ அந்த கிழவி சொன்ன மாதிரி சுடுகாட்டுக்கு வந்தாச்சு. என்னடா இது சுடுகாடு இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஊரில் உள்ள மொத்த பேர் இங்கே தான் படுத்திருப்பாங்க போல. ஆ என்னடா யாரும் வரலை. என்ன ஏதோ ஒரு கார் வருது. ஆத்தாடி செஃப்ட் கில்லர் வந்துட்டான். Miss you, Amma. Miss you. I see you. டேய் நீ யார்கிட்ட வேணா பூச்சாண்டி காட்டலாம், ஏன்ட்ட காட்ட முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் எங்கே வச்சிருக்க சொல்லு. கால் வேற நடுங்குது, சீக்கிரம் சொல்றா. என்ன கம்பு பிடிக்கிற? டேய் அம்மா என்ன அடிச்சது அடிச்சுட்டு அவன் ஓடுறான். சரி ரைட் நம்மளும் பின்னாடி ஓடுவோம். டேய் நில்றா. டேய் உன்னை எந்த சில்லாவுக்கு போனாலும் விட மாட்டேன்டா. எங்க என்ன இங்கே தானே வந்தான், ஆளையே காணோம். இங்க என்னடா பண்ற? டேய் என்ன குரலையதை காட்டிட்டு இருக்கியா? ஒழுங்கா உங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு சொல்லிடுறா. சொல்லுடா. டிக்கில போய் பாரு. எது டிக்கிக்குள்ளையா? டேய் டேய் குண்டா, டேய் குண்டா நீ எப்படிறாங்க? டேய் டேய் எந்திரா. டேய் நம்ம அந்த வீட்டுக்கு போயிருக்கே கூடாதுடா. இல்லை ஏன் தப்பு தான். அந்த அக்கா வேங்கடா. ஐயோ எனக்கு நடக்கிறது ஒன்றுமே புரியலையா. டேய் எந்திரா. டேய் குண்டா எந்திரா. டேய் ஒன்னதான்டா எந்திரா. டேய் The game start. உன்னைய வேண்டா இடம் இல்லாமல் கார் டிக்கிலாம் போய் படுக்க சொன்னது. இந்த படுத்து தொலை. டாக்டர் டாக்டர் வந்து காப்பாற்றுங்க டாக்டர். டாக்டர் டேய் ஏன்டா இப்படி செத்த போன மாதிரி கிடக்க படுறா. டாக்டர் டாக்டர் வாங்க டாக்டர் வாங்க டாக்டர். பொறுமையா இருங்க. ஏன்டா வந்துட்டீங்கல்ல, நீர் யானையோ தவக்கா குட்டியோ நான் கிளியர் பண்ணி விடுறேன். பொறுமையா டாக்டர் டாக்டர் எப்படியாச்சும் காப்பாற்றிருங்க டாக்டர். வெயிட் பண்ணப்பா. ஓகே டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர். கவலையே படாதீங்க, டாக்டர்கிட்ட வந்துட்டீங்கல்ல, பத்திரமா பார்த்தாடி இந்த செஃப் பையன் எங்கேயும் வந்துட்டான்டா. டேய் எந்திரடா, உனக்கு மருத்துவமே பார்க்க வேண்டாம். வந்து துறடா, இது செஃப்டா, நம்மளை கொலை பண்ணா விட மாட்டான் போலயே. வாடா வாடா வாடா. அந்த செஃப்பு கிட்ட மாட்டின 2 பேரும் வேற வழி இல்லாம சாமியார் கிட்ட போறாங்க. டேய் உன் தொப்பை கொண்டு அவ்வளோலடா. டேய் இப்போ நம்ம பார்க்க போகிறதான் உலகத்திலே மிகப்பெரிய சாமியார். அந்த சாமியாரை போய் பார்த்தேன்னு வச்சுக்கோ, அந்த செஃப்பை எப்படி கைமா பண்ணுங்கிறத தெளிவாக சொல்லி கொடுத்துருது. சரியா, பயப்படாத, நம்பிக்கையோட வெற்றி நிச்சயம். ஓகே உட்கார் உட்கார் உட்கார். இதாண்டா அந்த சாமியார். பார்க்க தான் ஆளு கொஞ்சம் பகிரங்கமாக இருப்பார். நல்லா சாப்பிட்டு தான். சாமி நிறுத்து. அந்த சித்தர் கில்லரை கொல்லணும்னா அவ அம்மாவை போய் நீ பாரு. அவ அம்மாவும் ஒரு ஆவிதான். அவ அம்மா கையில ஒரு பொம்மை இருக்கும், அதை பிடிச்சி நீ கொண்டு வா. இந்த இதுல அந்த வீடோட மேப் இருக்கு, போய் அவ அம்மாவை போய் பாரு, பிள்ளைய கூட்டிட்டு வா. ஆனா அந்த வீட்டுல பயங்கரமான அமானுஷங்கள் இருக்கு, பார்த்து போங்கடா வெள்ளரி பயலுகளா. சரி சாமி, அப்போ நாங்கள் உத்தரவு வாங்கிக்கிறோம். வாடா போகலாம். அந்த சாமி சொன்ன மாதிரி எப்படியாவது இந்த பேய் வீட்டுக்கு போகணுடா. வாடா வாடா. ஆ
டேய் அந்த சாமியார் கொடுத்த மேப்பு கரெக்டாக இந்த வீட்டை தான்டா காட்டுது. என்னடா வீடு இவ்வளோ பயங்கரமாக இருக்குது, இதுக்குள்ளேடா போய் அந்த பொம்மையை கண்டுபிடிக்க? என்னடா திடீர்னு பூமி எதிருது, ஒன்றுமே புரியல. அக்கா நீ எப்படிக்கா இங்கே வந்த? நான் எப்படியோ அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். இப்போ பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து பெரிய சூனியக்காரன்ட்ட மாட்டிக்கிட்ட. என்னது? இருங்க இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த செஃப்போட அம்மா அட்ரஸ் அந்த சாமியார் கொடுத்தாரு, அந்த அட்ரஸ் காட்டினபடி பார்த்தா இதான் அந்த வீடு. இந்த வீட்டுக்குள்ளே தான் அந்த செஃப்போட அம்மா கிட்ட ஒரு பொம்மை இருக்குமா. அதுக்கு அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போய் அந்த சாமியார் கிட்ட கொடுத்தாதான் அந்த சைக்கோவான அந்த செஃப்பை அடக்க முடியுமா. சரி போய் அடக்கு போ. அக்கா எங்கே போகிறீங்க? இங்கே வாமா, இந்த கல்லை கொண்டு எரிஞ்சிருவீங்க வா. எங்கே போகிறேன்? எல்லாரும் தானே மாட்டணும். இப்போ எல்லாரும் போய் பொம்மையை தேடுவோம், வாங்க போவோம். வா கண்டிப்பாக வரணுமாடா? வந்தால் தான் உயிர் வாழ முடியும். சரி வா. பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து டார்ச் லைட் இருக்குது. இந்த இடத்துல அப்படி என்ன நடந்தாலும் இதை வச்சு நாங்கள் கவர் பண்ணி உங்களுக்கு காட்டிடுவோம்லடா. கண்டிப்பாக வாங்க போவோம். டேய் நான் ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் கேட்டுக்கோங்க. என்ன ஆனாலும் எதை பார்த்தாலும் 3 பேர் மட்டும் பிரிஞ்சிடவே கூடாது, ஓகே? அதை கவனமாக கேட்டுக்கோங்க, வாங்க. அதே பயம் எனக்கும் இருக்குன்னா, அதெல்லாம் வெளிக்காட்டிக்காமல் அரசியல் பண்ணு, ஓகே? வாங்க 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 வாங்க. அடே கீழே பார்த்து வாங்கடா. நீ எதுக்குடா மூஞ்ச எதையோ விட்டு வந்த மாதிரியே இருக்கே, ஒழுங்கா வாடா. சரி பயமா இல்லையா? பயமா இருக்கா இல்லையா? அப்போ வா போ வா. இதுக்கப்புறம் ஒரு மாடி இருக்கா? என்னடா இது இத்தனை மாடி இருக்கு? A few minutes later. ஆக்சுவலாக என்கிட்ட இங்கேயும் ஒரு கேமரா இருக்குது, அதுக்கப்புறமேட்டு அங்கேயும் முன்னாலே ஒரு கேமரா எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் அந்த பேயை கண்டுபிடிக்காம விட போகிறது இல்லை. வா இங்கே ஒரு ரூம் போகுது, வாங்க போங்க போங்க. சும்மா ஒரு எம்டியான ரூம் தான் போகிறேன். யாராச்சும் இருக்கீங்களா? பொம்மை எங்கே இருக்க நீனு? உன்னைய தேடி நாங்கள் ஒரு 3 பேர் வந்திருக்கோம். இப்போ ஏதோ ஓடுச்சு இல்லை? ஓகே இப்போ ஏதோ ஓடுச்சு இல்லை? போவோம் வாங்க. நான் வரல, நான் போகிறேன். ஏக்கா சொன்னா கேளுங்கக்கா, வாங்கக்கா, பக்கத்தில் வரைக்கும் வந்தாச்சுக்கா. பயமா இருக்கு, இருட்டா இருக்கு. அக்கா உங்கள் சைஸ் என்ன, இவன் வயசு என்ன, இவனே தைரியமாக வரான், நீங்கள் எதுக்கு வர மாட்டீங்க? ஏக்கா சும்மா இருங்கக்கா, நம்ம 3 பேரும் தான்க்கா கண்டுபிடிக்கணும், சொன்னா கேளுங்கக்கா. இவன் ஒருத்தனை விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பேயை கரெக்ட் பண்ணி டூயிட் பாட ஆரம்பிச்சிருவான். நீங்களும் வாங்க. வீட்டை பற்றி சொல்லணும். நாங்கள் எங்களுக்கு பயம் இருக்குந்தான், பட் நான் பயந்துங்கிறதுனால எல்லாருமே பயந்துருவாங்க இல்லைங்க, அதனால் பயப்படாமல் அப்படியே போக வேண்டியிருக்குங்க. வாங்க வாங்க. இன்ஸ்டாகிராமில் மட்டும் நல்லா இது ஹலோ யாரு யாரு? என்னக்கா இது? ஹலோ நீங்கள் யாராக இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. உங்களுக்கு யார், உங்களுக்கு என்ன வேணும்? நாங்கள் இப்போ சைலண்டாக வந்து அந்த பொம்மையை மட்டும் தூக்கிட்டு போயிடுவோம். அந்த பொம்மையால் எங்களுக்கு வாழ்க்கையே சிக்கலாக இருக்குது, சொன்னால் கேளுங்க. அக்கா அவனை எங்கக்கா அவனை? ஸ்டாலின் டேய் எங்கடா இருக்க? வாடா போயிடலாம். அக்கா இருங்கக்கா, வந்துட்டோம், கொஞ்ச நேரம் தான். இங்கே இடம் இருக்குது, குதிச்சு போயிடலாமா? குதிச்சு போயிடணுமா? குதிச்சா ஒரு எலும்பு கூட தராது, நீங்கள் வேற. வேலை ஸ்டாலின், உன்னைய பார்க்கறதுக்கு ஒரு பிள்ளை வந்திருக்கானே. அக்கா இதுக்குள்ளே குதிச்சிருப்பாங்களா? சவுண்டு கேட்டுதா? ஆமாம். யாரு? வாடா போயிடலாம். அக்கா இருங்கக்கா, ஏன்க்கா சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க? நான் தான் சொல்கிறேன்ல எடுத்துகிட்டு போகணுன்னு. பொம்மை நான் கடையில் வாங்கி தரவா? ஏக்கா அடி மூஞ்சில குத்தி விட்டுருவோம் குந்தாணி. நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அப்போ ஸ்டாலினே? அவன் வேண்டாமா? அவன் இருந்தாலும் உலகத்துக்கே பாரமாக தான் இருக்கான், இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா ஏதாவது கேட்பாங்கல்லக்கா. ஸ்டாலின் அவங்க ஏதோ ஒன்று இருந்துச்சுக்கோ. பின்னாடி பாரு. ஸ்டாலின்
இதுக்குள்ளே தான் ப்ரோ இருந்துச்சு ப்ராமிஸா. இதில் ரெக்கார்ட் ஆயிருக்கு, இந்த ஃபோனில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டையே அங்கங்கன்னு சுற்றியாச்சு. கடைசியாக இன்னும் பார்க்க வேண்டிய இடம்னா அந்த மாடி மட்டும்தான். அந்த மாடியை மட்டும் பார்த்ததுக்கப்புறம் நம்ம கிளம்பிடலாம்க்கா. அந்த பய கூட தேவையில்லை, நம்ம போயிடுவோம். போயிடலாமா? வாங்க வாங்க, இதான் டெரஸ் நினைக்கேன். சவுண்டு கேட்குது. யாரு? மாலெல்லாம் இருக்கிறா. ஆமாம் இல்லை, பயமா இருக்குது. வாங்க வாங்க வாங்க. இங்கே தானே சவுண்டு கேட்டுச்சு. ப்ரோ உள்ளதான் ப்ரோ இருக்கு ப்ரோ. அதை ரீமைண்ட் பண்ணி போடுங்களேன். இதுக்குள்ளே தானே இருக்கு. ஆமா, இப்போ என்ன பண்ணுறது? பொம்மை வேற பார்த்தோம்ல. பொம்மையை பார்த்தேன், அதனால தான் ரீமைண்ட் பண்ண சொன்னேன். இப்போ ஒன்று பண்ணா வேறு வழியே இல்லை. அந்த பொம்மையை மட்டும் எப்படியாவது கணவன்ட்டு இந்த இடத்த விட்டே ஓடிடுவோம். சரி ஓகேவா. டார்ச் பிடிச்சிக்கோங்களேன். அப்போ அவனை என்னக்கா பண்ணுறது ஸ்டாலினை? அவன் வேண்டாம், பொம்மை மட்டும் எடுத்து போயிடும். அக்கா டார்ச் கொடுங்கண்ணா, டார்ச் கொடுங்க. இது கொடுங்க, ஒரு நிமிஷம் பார்த்துட்டு தரேன். வாங்க வாங்க ஓடும் வாங்க. கூட்டு போங்கக்கா, கூட்டு போங்கக்கா. ஏக்கா அம்மா டக்குனு ஒரு வழியா என்ன ஆனாலும் அந்த பொம்மையை எடுத்தாச்சு. இன்னும் அந்த சாமியார்கிட்ட போகிறதா மிச்சம். ப்ரோ வாங்க போலாம். உட்காருங்க. அப்பா சாமி, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த ஸ்டாலின் பையனை பறி கொடுத்து என்னெல்லாம் பறி கொடுத்து நாங்களே எப்படியும் உயிர் தப்பிச்சு வந்துட்டோம் சாமி. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொம்மையை கொண்டு வந்துட்டேன். இந்தாங்க சாமி அந்த பொம்மை. இது அந்த பொம்மை இல்ல, இது அவன் பொண்டாட்டி மாதிரி. அதை தேடி வருவான். யாரு? எனக்கு இது இப்படி இடி இடிக்குது. அது ஒரு சைக்கோ. அந்த சைக்கோவை பத்தி சொல்றேன் கேளு. சைக்கோவா? அவன் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஒவ்வொரு பிள்ளைய கொல்லுவான். அதுவும் கொடூரமா தேடி 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 கொல்லுவான். அன்னைக்கு அந்த சைக்கோ அப்படி ஒரு நாள். அட இருமா, பிறந்த நாள் யாரோ கிஃப்ட் வச்சிருக்காங்க. கண்டிப்பா என் ஆளாக தான் இருக்கும். இந்த ட்ரெஸ்ல வேற சொர்ணாக்கா மாதிரி ஜொலிக்கிறனே. எடுப்போம். இந்த கிஃப்ட்டுக்குள்ள என்ன இருக்க போதோ, திறக்கவே ஆரம்பமா இருக்கு. Happy birthday to you. Happy birthday to you. நீ யார்? என்னை விட்டுரு. எங்கள் அப்பா எவ்வளோ பேர பணக்காரது, எவ்வளோ நாள் தரேன். என்னை விட்டுரு, ப்ளீஸ். என்னை விட்டுரு ப்ளீஸ். இப்படி அன்னைக்கு ஒரு நாள்
பிறந்த நாள் பரிசை பார்க்க போன அந்த பொண்ணை கொடூரமா கொன்னுட்டான். சாமிக்கு ரத்தம் வந்துருச்சுடா, வாடா வாடா. ஐயோ என்ன வாயிலேருந்து ரத்தமா கொட்டுது? சாமி சாமி, ஐயோ ஐயோ சாமி சாமி, உங்களுக்கு என்னாச்சு? டேய் உங்க சாமி வாயிலேருந்து குற்றால அருவி மாதிரி ரத்தம் கொட்டுதுடா, வாங்கடா வாங்கடா. சாமி சைக்கோவை பத்தி சொன்னதுனால ரத்தம் வந்தியே வருது. சாமி ஐயோ. டேய் இன்னைக்கு அக்காவுக்கு பிறந்த நாள், ஏரியாவே சும்மா கல்யாண வீடு மாதிரி கலகலன்னு இருக்கணும். செஃப் கிஃப்ட்லாம் தூக்கி அடுப்புல வச்சுட்டு எல்லாரும் சந்தோஷமா இருங்கடா. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. அக்கா அக்கா ஹாப்பி பர்த்டே. கையை கொடுங்க கையை கொடுங்க. கேக் கேக் கேக்கு. பிறந்த நாளைக்கு வந்திருக்க ஒரு gift கிடையாதா? சும்மா இருக்கா நீங்க வேற. நானே ஒரு பெரிய கிஃப்ட் கொடுங்க கொடுங்க. கேக்கு கொடுங்கக்கா. கேட்கறது எருமை, இதுல பெருமை. அக்கா கிஃப்ட் கேக்கு கொடுங்கக்கா, எல்லாரும் பார்த்துக்கு இருக்காங்க. நீங்க வேற. நாங்க நாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஹாப்பி பர்த்டே. உங்களுக்கு கிடையாது. டேய் அங்க என்னாச்சுடா? அங்க வாசல்ல ஏதோ gift இருக்குடா. கிஃப்டா? ஆமா. டேய் ஒருவேளை அதுவா இருக்குமோ? சரி இரு, நான் போய் அக்கா இருங்கக்கா, சொன்னா கேளுங்க. இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன இது இப்படி ஒரு கெட்ட கனவா வருது? வேற வழியே இல்லை, டிடிஎஃப்க்கு கால் பண்ணிட வேண்டியதான். டேய் எங்கடா இருக்க? உடனே வீட்டுக்கு கிளம்பி வா. A few minutes later. அக்கா என்னாச்சுக்கா? ஏன்க்கா திடீர்னு அவசரமா வர சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லைடா, அந்த சைக்கோ வந்து கனவுல என்னை இழுத்துட்டு போகிற மாதிரி கனவு வந்துச்சு. என்னக்கா சொல்றீங்க? இப்போ என்ன பண்ணலாம்? வேற வழியே இல்லை, அதுதான் பண்ணி ஆகணும். வா. அதெல்லாம் என்னால முடியாது, நான் பண்ண மாட்டேன். அதுதான் பண்ணி ஆகணும். அக்கா சொன்னா கேளுங்க, பண்ண மாட்டேக்கா. இப்பதான் பொண்ணுக்குள்ள 10 பொருத்தம் பக்காவா இருக்கு. சீ தூர போக்காங்கட்டு. ஆனா என்ன 2 மிஸ் ஆகுது. என்னது? டேய் கொம்பு சொன்னேன்டா. மாட்டி விடுங்க மாட்டி விடுங்க. இப்போ என்னக்கா பண்ண போறோம்? 2 hours later. டேய் போடா போ போ. ஏய் அதே மாதிரி கிஃப்ட் இருக்குடி. போடா அந்த கிஃப்ட்டை போய் எடு போ. இருடி எடுத்து தொலைகிறேன். நம்ம கோத்து விட்டுட்டோம், நம்ம ஓடி போய் வேண்டியதான். எதுக்கு எடுத்தாலும் என்னையே மாட்டி விடுறியடி குரங்கு. அப்படி இதுக்குள்ள என்னதான் இருக்கு? டேய் என்ன ஏன்டா தூக்கிட்டு போற? சொன்னா கேள்ற. நான் ஆம்பளே இல்லடா, சி நான் பொம்பளே இல்லடா, விட்றா. டேய் என்னை கூட்டு போனா உனக்கு சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்லடா. எந்த இடத்துக்கு தான் கூட்டு போற? பொணநாத்த நாருது, நல்லா குண்டாத்தி கோத்து விட்டு போயிட்டா. டேய் விட்றா. அம்மா அத்தா எதேதோ வலிக்குதே. டேய் சொன்னா கேள்ற, நான் ஆம்பளடா. அம்மாடி என்னடா பண்ண போற? டேய் சொன்னா கேள்றா, நீ தேடி வந்தவன் நான் இல்லடா. டேய் டேய் சொன்னா கேள்றா. டேய் அடங்கொய்யாடா உருவி புட்டியடா. நான் தான் சொன்னேன்ல நான் ஆம்பளையே இல்லைன்னு, சி பொம்பளையே இல்லைன்னு. விட்டுறா விட்டுறா. டேய் மொட்டை, டேய் மொட்டை இன்னுமா நீ சாகலை? டேய் பயந்தாங்குழி பையல எங்கடா ஓடுற? டேய் நின்றா. டேய் அத்தாடி மாடியில இருந்து குடிச்சிட்டான்டா. இந்தா சாப்பிடு. இன்னும் அடிச்சது அடிச்சு சாப்பாடு வேற கொடுக்காங்களே, ரொம்ப நன்றி ப்ரோ. நான் கூட உங்களை ஏதோ நினைச்சிட்டேன், நீங்க நல்லா சாப்பாடுலாம் கொடுக்கீங்களே. எது பிரியாணியா? டேய் விளக்கெண்ண அந்த தண்ணி எடுத்துட்டு வா. இந்த இருக்கேன். சே சாப்பாடும் போட்டு தண்ணியை வேற குடிங்காங்களே. இருந்தாலும் இவரை நான் எப்படியோ நினைச்சிட்டேன்ப்பா. தண்ணி உனக்கு இல்லை எனக்கு குடுறா. உங்களுக்கா? இந்தாங்கண்ணே வாட்டர். என்னடா மேஜிக்லாம் பண்றீங்க? இதுக்கே பயந்துட்டியா? 10 கொலை பண்ணவனுக்கு 11வது கொலை பண்ண ஈஸி தான். ஆனா அதுக்கு முன்னாடி என் ஆளை எங்கடா வச்சிருக்கீங்க? உன் ஆளை வச்சிருக்கனா? டேய் யாழே எனக்கு ஒழுங்கா வச்சுக்க தெரியாம அவன் என்ன விட்டு போயிட்டா. இதுல உன் ஆளை வச்சிருக்கனா? உன்னையே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான்டா எனக்கே தெரியும். நானும் என் ஆளு எப்படி இருந்தோம் தெரியுமாடா? அன்னைக்கு ஒரு நாள் ஃபிளாஷ்பேக்கா? எல்லாரும் நான் மொட்டை மொட்டைன்னு கலாய்ச்சிக்கிட்டே இருக்காங்க.
என்னடா மொட்டை இப்பதான் ஸ்கூலுக்கு போறியா? நான் மொட்டைன்னு கூப்பிடுறேன். போடா மொட்டை. ஏன்டா இன்னைக்கு ஸ்கூலுக்கு லேட்டு? இல்ல கொஞ்சம் சாப்பிட்டு வர டைம் ஆயிடுச்சு. இதுதான் மொட்டை உயிருக்கு உயிரா லவ் பண்ற பொண்ணு. ரொம்ப சின்சியரான லவ்வுங்க. A few minutes later. ஐயே இன்னைக்கு நான் ஆளை பார்க்க போறேன். உன்னை பார்க்க டெய்லி எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? போய் அந்த மொட்டை பையன் கூட சுத்திட்டு இருக்க. அப்படி என்னடே இருக்கு அந்த மொட்டை பையனை போய் லவ் பண்ற? சி, உன் அழகுக்கும் உன் ரேஞ்சுக்கும். நான் எங்கடா அவனை லவ் பண்றேன்? அவனையே டைம் பாஸுக்கு தான் லவ் பண்றேன். அவன் ஆளும் அவன் மண்டையும் தொப்பையும் மலை குரங்கு மாதிரி. என்னடி போய் அந்த மொட்டை பையனை மூணு சொல்லி இப்பயும் உனக்கு தாலி கட்டுறேன் நானு அப்படின்னு சொல்றியா? ஆமா. எல்லாரும் நான் மொட்டை சொன்னாங்க, ஆனா கடைசியில நீ இப்படி சொல்லிட்ட. ரோகம் பண்ணிட்டியடி. எனக்கு துரோகம் பண்ணிட்டேன். நான் உன்னை இனிமேல் சும்மாவே விட மாட்டேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. குரூப் ஸ்டடி பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படிதானடா? ஆமா. ஓ, குரூப் ஸ்டடி பத்தி 2 பேரும் டிஸ்கஸ் பண்றீங்களா? அப்ப நான் கேட்டதெல்லாம் என்ன நடிப்பு நடிக்கிறேடி நீனு? மற்றவங்கள நான் மொட்டைன்னு சொல்லும் போது எனக்கு அப்ப நீ இருக்கிறனால எனக்கு நல்லா பெருமையா இருந்துச்சு. ஆனா இப்ப நீ இப்படி மாறிட்டல, இனிமே நீ எனக்கு தேவையே இல்லடி. என்னடா கொன்னுட்ட? நான் உங்களை குரூப் ஸ்டடியை பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். குரூப் ஸ்டடியை பத்தி நான் கேட்கல. எதுக்குடா நான் மொட்டைன்னு சொன்னேன்? அவ சொன்னா நான் மொட்டைன்னு சொன்னேன். ஓ, அவ சொன்னா நீ சொன்ன? ஆமா. அவ சொல்லனா நீ சொல்லிருக்க மாட்டே. இல்ல. அவ சொன்னா நீ சொன்ன? இல்ல. அவ சொல்லனா நீ சொல்லிருக்க மாட்டே. ஆமா. சொன்னதானே? ஆமா. என்ன விட்டுறா. டேய் மொட்டை, உனக்காக அண்ணன் சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. டேய் மொட்டை, கதவு தரடா. டேய் மொட்டை, சொன்னா கேளுடா, அந்த முடிவெல்லாம் எடுக்காதடா. டேய் மொட்டை இறங்குடா. டேய் மொட்டை இறங்குடா. டேய் மொட்டை ப்ளீஸ்டா, சொன்னா கேளுடா மொட்டை. இறங்குடா. டேய் இறங்குடா. டேய் மொட்டை, உன்னை விட்டு எனக்கு யாரா இருக்கா? சொன்னா கேளுடா, அதெல்லாம் வலிக்கும்டா. இறங்குடா மொட்டை. மற்றவங்கள சாகடிச்சிட்டனால வாழ முடியாதுண்ணே. அதுக்கு பேசாம நான் மேலே போயிடுறேண்ணே. நான் போறேண்ணே. என்னால் இனிமேல் வாழ முடியாதுண்ணே. நான் போறேன். மொட்டை சொன்னா கேளுடா, வலிக்குண்டா மொட்டை. எனக்கு புரியுதுடா, வலிக்குண்டா. நீ வலி தாங்க மாட்டடா. அட போனேன், அந்த வலியை நான் தாங்கிட்டேன். இது என்னென்ன வலி? என்னை விட்டுருண்ணே. நான் போறேண்ணே. மொட்டை 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 மொட்டை. நீ ஒன்ன மாதிரி ஒரு அப்பாவி கூட சாவக்கூடாதுடா. உலகத்துல எத்தனை பொண்ணுங்க இந்த மாதிரி லவ்ங்கிற பேர்ல ஏமாத்துறாங்க. அந்த எல்லா பொண்ணுங்களும் நான் தேடி 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 கொல்லுவேன்டா. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா மொட்டை. மொட்டையா? டேய் டேய் டேய். Few moments later. இன்னும் பின்னாடியே வருது. உருறானே. என்ன வண்டி நிறுத்துங்க.
ஏக்கா நீங்க என்னக்கா இங்க? ஏக்கா உங்களை தான்க்கா. என்ன இது பேச மாட்டேங்குது? என்ன நீங்க வண்டி எடுங்க. இது என்னம்மா பகல்லே பேசாது, ராத்திரி எங்க பேச போகுது? போங்க போங்க. நல்ல வேலை இவராச்சும் வந்து காப்பாத்தினாரே. சரி கொஞ்சம் உன் மூஞ்சி தான் காட்டினேன், ஒரு வணக்கத்தை போடுவோம். டேய் செஃப் பையல நீ எப்படிடா இங்க? ஏய் வாழ்க்கையில லாடாம விட மாட்டீங்களாடா, ஏன்டா இப்படி பண்றீங்க? ரொம்ப நன்றி ப்ரோ. தாகத்துக்கு தண்ணியாவது கொடுத்தாங்களே. ஆமா இதை யார் கொடுத்தது? என்னக்கு கார் ஆடுது? அது காட்டு கொரிலா இல்லக்கா, காம கொரிலா. ஐயோ ஐயோ அந்த சைக்கோ பிடிச்சுக்கா. ஐயோ வெளியில இழுத்துருச்சு. அந்த கொரிலா சைக்கோ சங்க கடிச்சிட்டுக்கா. அங்க பாருங்க. இதான் சாக்கு. நீங்க வண்டி எடுங்க, நம்ம போயிருவோம். சரி நான் எடுக்கிறேன். எடுங்க எடுங்க. டக்குனு வண்டி எடு, டக்குனு வண்டி எடு. வண்டியா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதா? மூதேவி சாவியை போட்டாதான் ஸ்டார்ட் ஆகும். சாவியை போட்டு தொலை எரும மாடு. நடு ராத்திரில உன்னைய வச்சுட்டு ஐயோ. ஸ்டார்ட் பண்ணிட்டியாடி? பண்ணுங்க பண்ணுங்க, வண்டி ஆன் பண்ணுங்க, போகும். டக்குனு டக்குனு. என்னாச்சு? மூவ் ஆக மாட்டேங்குதா? என்னக்கா சொல்ற? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், பயமா இருக்குது. பஞ்சர் ஆயிடுச்சா? அம்மா போய் பாருடா. ஸ்டெப்னி எங்க இருக்கு? ஸ்டெப்னி பின்னாடி தான் இருக்கு. போ. சரி வா போய் பாப்போம். நான் வரல, எனக்கு பயமா இருக்குது, நீ போ. குந்தாணி ஒன்னால தாண்டி அவ்வளவு பிரச்சனையும். சரி போய் தொலைகிறேன். சே இந்த நட்ட நடு ராத்திரியில என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடக்குது. இந்த ஸ்டெப்னி வேற எங்க இருக்கு? வண்டியை பஞ்சர் ஆக்கிட்டு முள்ளுக்குள்ள ஏத்திட்டு என் உயிரெல்லாம் வாங்குது. இந்த சைக்கோ எவ்வளவு பெரிய சைக்கோ. ஆனா அந்த சைக்கோவையே ஒரு சைக்கோ சங்க கடிச்சு கொண்டிருக்குன்னா அவன் எவ்வளவு பெரிய சைக்கோவா இருப்பான். நல்ல வேலை அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டோம். இதை வேற எப்படி கலத்துன்னு தெரியலையே. முன்ன பின்ன செத்தாதான் சுடுகாடு தெரியும்பாங்க. நம்ம நேரத்துக்கு எல்லாம் இப்படி இல்லை இருக்கு. ஒரு நிமிஷம் இன்னும் கொஞ்ச நேரம் தான், இப்போ வந்துருவேன். ஆத்தாடி இந்த காம குரங்கு இங்கேயே வந்துருச்சுடா. ஏய் வெளில வந்து தொலைடி. ஏய் ஒன்னதாண்டி வெளியில வந்து தொலை. நீ வந்தாவா வராட்டி போ, நான் போறேன்டா, எனக்கு உயிர் தான் முக்கியம். The next day. வாடா ஊருக்கு போய் எவ்வளோ நாள் ஆச்சு. வா 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 வா. ஓன்ட்ட தாண்டா பேசுகிறேன். என்னாச்சு பதறி போயிருக்க? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, போகலாம். என்னடா ஆச்சு? இல்லை வா வீட்டில் போய் வாடா நம்ம வீட்டுக்கு வாடா போவோம். மாப்பிள்ள இது உன் வீடு மாதிரி. இருக்கும் போது கண்டவனை ஏன் வீட்டுக்கு கூட்டு வந்து கிளவி சும்மா இரு கிளவி, கேவலப்படுத்தாது எல்லாத்தையும். நீ வா மாப்பிள்ள. மாப்பிள்ள ஒன்று சொல்ல தப்பா நினச்சிக்காத, அந்த கிளவிக்கு வந்து மூளை வளர்ச்சி கம்மி பார்த்துக்கோ, அதனால அப்படி பேசும். இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லடா, கஷ்டமா இருக்கு மாப்பிள்ள. சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஏன்டா? எந்த பையனையா வீட்டுக்கு கூட்டு வாரான் போறான், இந்த கிளடு கட்ட இருக்க கண்ணியால தெரியலையா அவனுக்கு? வயசு 92 ஆகுதுடா, செத்தும் தொலைய மாட்டேங்கி. வர்றவங்ககிட்ட தான் கேவலப்படுத்துது. நீ என்ன பண்ண சொல்ற? என்ன சரி விடுறா, மன வளர்ச்சி கம்மினா அப்படிதான்டா இருப்பாங்க. விடு மாப்பிள்ள. என்னடா அது சத்தம்? மச்சான், டேய் மச்சான், டேய் எந்திரா, நம்மளே போய் பார்ப்போம். பாட்டி, நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. நான் என்னத்தை போய் சொல்ல, அதான் இந்த ஊரே சொல்லுதே, சீர அழிக்க. ஊரே சொல்லுதா? என்ன சொல்லுது? சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அந்த ஊருக்கே கொடை குடிப்பானே. கொடை பிடிக்காங்களா? எங்க எங்க? பழமொழிடா பழமொழி. அட கூறுகட்ட குப்பை. சாரி பாட்டி. இந்த கிளவியை பார்த்து எல்லாரும் பைத்தியம் பைத்தியம் இங்க. ஆனா இந்த அம்புலியால ஊரே ஒரு நாள் பைத்தியமாயி நிற்கும். நடக்கும்ல? அம்புலியா? ஆமாயா, அவன் அம்மாவுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன். எனக்கு தெரியாத அந்த அம்புலிய
ஆ? நீங்கள் சொல்கிறது ஐயோ அம்புலி அன்னைக்கு நம்ம காரு கீழே பார்த்தது, காரை கவுத்தி போட்டது, அது எல்லாமே உண்மைதான்ப்பு. அந்த அம்புலி எப்படி உருவானா? அந்த அம்புலி ஏன் இப்படிலாம் பண்ணுறான்? அது மனுஷனா இல்லை மிருகமா? அதை பற்றி என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த கதையை ஏன்பா இப்போ கேட்குற? அதுதான் ஒரு பெரிய கதையாச்சம்மா. பெரிய கதையா? ஆமாம்மா ஆமாம். ஒரு ஊரில் ஒரு பிள்ளை தாச்சி பொம்பளையும் ஒரு பொடியனும் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தாவம்மா. அன்னைக்கு பார்த்து சோரிய கிடக்கணும். பிள்ளை தாச்சி பொம்பளை வெளியே நடமாடக்கூடாதப்பு. அப்பா அவளுக்கு பிரசவம் வழியும் வந்துச்சு. இந்த கிளவி கூட்டி தானம்மா பிரசவமே பார்த்தாவ. எப்போ ஆனா அன்னைக்கு அந்த பிள்ளைக்கு பிறந்தது குழந்தை இல்லை, அம்புலி. அப்போ இந்த கிளவி எவ்வளவோ சொன்னேன், அதை கொன்றுன்னு. அப்பவும் அவ கேட்காம விட்டுட்டாளம்மா. இந்த அம்புலி அவ தாயவே கொண்டுட்டு சோள காட்டுக்குள்ள ஓடி போயிட்டம்மா. இந்த சோள காட்டுக்குள்ள போற ஒவ்வொரு ஆளையும் இந்த அம்புலி தேடி தேடி கொல்லுமாம்மா, தேடி கொல்லுமா. அதை பார்த்ததுலேருந்து இந்த கிளவி சொல்றத ஒருத்தரும் நம்பலம்மா. எல்லாரும் இந்த கிளவிய பைத்தியம்னே சொல்லிட்டாவம்மா. அப்பா இப்போ நான் அந்த அம்புலி எங்கே பார்க்குறது? இந்த வாழைக்காட்டுக்குள்ளதான் இந்த அம்புலி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான்ப்பா, அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். சொன்னா இந்த ஊரு தானே நம்ப மாட்டேங்கம்மா. அங்கேயா? சரி பாட்டி, நான் போய் அங்கே போய் பார்க்குறேன். எப்ப நீ அங்க போனா இந்த அம்புலி கிட்ட இந்த ஆத்தாவை பத்தி சொல்லுமா. அது கையால ஒரு கை சோறு திங்காம குந்தாணி கிழவி, உன்னை அம்மி வச்சு அடிக்கிறதுல தப்பே இல்லடி. இரு, நானே உன்னை கொல்றேன். டேய், நீ கேட்ட வாழைத்தோப்பி தான். சும்மா 70 வருஷமாக உள்ளே யாருமே போனதா இல்லை. அப்படி போனாலும் உயிரோட தான் வெளியே வந்தது சரித்திரமே கிடையாது. பார்த்துட்டியா? வா போவோம், வா போகலாமா? வாடா உள்ளே போகலாம். வேண்டாண்டா, உள்ளே போய் என்னென்னமோ பயமுறுத்துறாங்கடா. பெரியவங்க சொன்னால் பழிக்குண்டா, அது உண்மைக்கும். வாடா உள்ளக்க, நான் அந்த கம்பளியை அப்படியே பார்க்காம விட மாட்டேன்டா. வாடா வாடா. வாடா வாடா. பயமா இருக்குடா, எங்கடா கூட்டு போற? டேய், நானே எவ்வளோ பெரிய பயந்தாங்கோலி, நானே வரேன். உனக்கு என்னடா? அப்படி பொறுமையா வாடா. வா வா. பாட்டி சோளத்தோப்புன்னு சொன்னிச்சு, இது என்னடா வாழைத்தோப்பா இருக்கு? சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு தோப்பு இங்கே தான் அம்புலி இருக்கு. வா 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 வா. பயத்தில் உற்சாவாகுதுடா. டேய், இவன் ஒருத்தன் ஒன்றுக்கு வருது ரெண்டுக்கு வருதுன்ட்டு. இதுக்கு தான் என்ன மாதிரி பேம்பஸ் போட்டு வாங்கடா. சொல்லி தொலைஞ்சிருக்காங்கடா. ஏன் நீயும் பேம்பஸ் போட போறியா? மூட்டு வாடா ஒருத்தன். என்னடா இது புயல் காத்தா இருக்குமோ? என்னடா இப்படி அடிக்குது? பரவாயில்ல, மோதி என்ன சாவடிச்சிடாத. அடைச்ச அங்க போடுறோம். இதாண்டா அம்புலி, இதுதானே நான் சொல்லிட்டு இருந்தேன். உங்க பாட்டி இதாண்டா சொல்லிச்சு. அவங்க பாடுறா எப்படி நிக்குதுன்னு. அம்புலியா? பார்க்க செத்தேலி கணக்கா இருக்கு. இதை போய் அம்புலிங்க. என்னடா ஒவ்வொருத்த வருதுடா. ஓடி ஓடி. டேய் எந்திரா. போடா. டேய் சொன்னா நானும் செத்துருவேன், ஓட முடியல. டேய் சொன்னா கேளுடா, எந்திரா, வந்துற போகுதுடா. நீ எல்லாரும் போடா. உனக்கு பாலும் பிஸ்கட்டும் வாங்கி தரேன்டா, வாடா. டேய் அத்தாடி வந்துருச்சுடா. நீ வரணும்னா போ, நான் போறேன். எம்மாடி ஓடுறேன். டேய் டேய், எங்கடா போறேன்? ஏய், இவன் ஒருத்தன் காட்டுக்குள்ள தனியா விட்டு போயிட்டானே. கழுத்து அப்படி மாமா எதிர பேசிட்டீங்க கழுத்துறியா? டேய் தம்பி, இது இப்போ உனக்கு தேவைப்படாது. ஏதாவது பிரச்சனை வரும்போது இந்த வெப்பனை வெளியில் எடு. எங்கள் அக்கா கொடுத்த ட்ரிப்ஸ் நான் இருக்குடா. இப்போ பாரு உன்னைய புழக்கிறேன். எக்கில் இருந்து எறா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை சுட்டு பொசிக்கிறோம். ராஸ்கல் கையிடுறான். யாருக்கிட்ட
அம்புடி மாதிரி இருக்குன்னு பார்த்தா பெரிச்சாளி மாதிரில இருக்கு. இப்போ பாடுறா தைரியத்தை வர வைக்கேன். கசக்கி மவனை சுட்டு பொசிக்கிற ராஸ்கல். பார்க்குறியா பார்க்குறியா? இப்போ பாடுறா. என்ன சுட மாட்டிக்கி? அட குந்தாணி குண்டம்மா, உன்னை எங்கே பார்த்தாலும் செருப்பால் அடிப்பண்டி. ஓடு ஓடு ஓடு. டேய் என்னாச்சுடா, வாடா போலாம். போடா. டேய் ஏன்டா அழுகுற? அந்த பெரிச்சாளி பையட்ட மாட்டி விட்டதுக்கு உன்னால நான் தான் அழுகணும். வாடா வாடா. பாட்டி செத்துடுடா. பாட்டி செத்துருச்சோ? என்ன சொன்ன கேட்டியாடா? உன்னால என் பாட்டி இழந்துட்டு நிக்கானா. போடா, வேதனைப்படுத்தாத. பாட்டி இறந்துருச்சா? ஒன்றும் இல்லைடா ஒன்றுடா. சரி சரி வாடா வாடா, முத போய் பாட்டியை பார்ப்போம். பாட்டி 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 எங்க இருக்க? பாட்டி எங்கடா? பாட்டி என்னடா கதவு தானா பூட்டிருச்சு? இது இந்த பிஜிஎம் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே. ரைட்டு, சோழியை முடிச்சிட்டான்டா. என்னாச்சுடா? ஒன்றும் அவளை இப்போ ஒருத்தன் வருவான் பாரு. யாரா வருவான் பாரு. I see you, where you are coming. அந்த ஊர்ல இருந்தாதான் வந்தீங்க, இங்கேயும் வந்துட்டீங்களா? ஆமா, அவனை எதுக்குடா கொன்ன? அவன்தான் நைட்டு தூங்காம ஃபோன் உன்கிட்ட பேசுறத விட எனக்கு தூக்கமாடி முக்கியம். நம்மளை கேட்க யார் இருக்கா? சாப்பிட்டியாடி நீ? லவ் யூ டூ. அப்புறம் 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 சரிடி. அவனாச்சு நைட்டு தான் பேசுறான், நீ நைட்டு ஃபுல்லா பேசுற. ஐயோ அண்ணே அண்ணே சொன்னா கேளுங்கண்ணே, என்னை விட்டுருங்கண்ணே, நான் அந்த ஊரை விட்டு ஓடி போயிருந்தேன். ஐயோ போச்சா சாரியா சாரியா. என்னை விட்டுருங்க. அதான் எல்லாரையும் கொண்டுல, என்னையும் கொன்றி. ஏன் நீ என்னை மட்டும் விட்டு வச்சிருக்க? கொன்றி கொன்றி. உன்னைய நான் கொல்ல மாட்டேன். என்னைய கொல்ல மாட்டியா? ஏன்னா நீ என் உயிரை காப்பாத்துன. உயிரை காப்பாத்துனா? என்னடா சொல்ற? அன்னைக்கு ஒரு நாள் உங்க அம்மா வேடா கொன்னு. சரக்குங்கடா. எங்க அப்பாவை நானே என் கையால கொண்டுட்டேனே. அப்படி எங்க அப்பாவை கொண்டுட்டு ரோட்ல நான் அனாதையா திரியும் போது 2 பேரும் நீ என்ன பண்ணாங்க தெரியுமா? அப்படிதான் சரியா? எவன் எப்படி இருந்தா சேப்ப கொஞ்சம் கூடி. தம்பி இங்க வா. நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எங்க போற? பார்க்கவே மாட்டிக்க, செய்ய மாட்டிக்க. எங்களை எவ்வளோ நேரத்துக்கு போயிட்டு இருக்க? வா உட்காரு. மாப்பிள்ள கூப்பிட்டுட்டே இருக்க, மதிக்க மாட்டேங்க. மாப்பிள்ள எடுல சீட்டு. ஊத்துனு நான் சும்மா தான்டா சொன்னேன். இப்போ போலீஸ் கேஸ் வேற ஆயிருமேடா. சரி விடு, போலீஸ் கேஸ் ஆகுது. வா கிளம்புவோம். என் மூஞ்சில ஆசிட் அடிச்சு நான் சாக கிடந்தேன். அப்பதான் நீங்க 2 பேரும் வந்தீங்க. நானே ஊருக்கு புதுசு, நீங்க ஏன்ட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? ஏக்கா அங்க பாருங்கக்கா. யாரோ துடிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ இருங்க, காக்காவணி இப்போ எதுவும் வந்துருச்சா? தம்பி இந்தாப்பா, இந்த சாவி எப்படி? இந்தாப்பா
என்னாச்சுக்கா? டேய் இப்பயும் நிக்கல. டேய் இங்க பாரு மூஞ்சில ஆசிட் அடிச்சிருக்காங்க. ஆசிட் அடிச்சிருக்காங்களா? ஆம்புலன்ஸ் கால் பண்ணு டக்குனு. ஆம்புலன்ஸுக்கா? ஆமா. இருங்க 100 கால் பண்றேன். 108டா. 108 இந்த பண்றேன். ஹலோ ஆம்புலன்ஸ். ஓ அது நீந்தானா? தெரிஞ்சிருந்தா காப்பாத்திருக்கவே மாட்டேன். இல்ல 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 ஒண்ணும் இல்ல. ஆனா இப்போ உன்னை விட்டு வைக்க போறது இல்ல, கொல்ல போறேன். கொல்ல போறியா? Are you ready? உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை சும்மா விட மாட்டேன். கடைசியில் அந்த ஜெஃப் குட்டி டிடிஎஃபையும் கொண்டுட்டான். அந்த ஜெஃப்பால செத்த எல்லாருக்கும் குட்டி டிடிஎஃப் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அந்த சைக்கோவை கொண்டு ஜெஃப் த கில்லரோட பார்ட்டையே முடிக்கிறான். ஸோ மணி வேற ஆயிட்டு, இவனுக்கு வேற எங்க போனானே தெரியலையே. டேய் சீக்கிரம் வாங்கடா. எவ்வளவு நேரம்டா? சார்ண்ணா கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. டேய் எவ்வளவு நேரம்டா? பாடி தாங்காதுடா. ஸோ உங்களை வச்சுட்டு சரி நான் சொன்னதெல்லாம் நான் இருக்குல்ல, நான் சொல்றதை ஏன் எதுக்குன்னு கேட்காம அப்படியே செய்யுங்க. அந்த அங்கே இடம் இருக்கு, மண்வெட்டி கொண்டு வந்திருக்கீங்கல்ல? ஆமாம் இருக்கு. தோண்டி அதை புதைச்சிட்டு திரும்பி பார்க்காம ஓடிடுங்க. ஓகேடா அண்ணே? அது என்னடா? சரி ஒரு கோட்டுன்னு கோழி பிரியாணி எக்ஸ்ட்ரா வாங்கி தரேன், நல்லா பண்ணி விடுங்க. சரி. உங்களை வச்சுட்டு பஸ்ஸுக்கு வேறு லேட் ஆகிட்டேன். ஏன்டா இதுதான் அவர் செய்ய சொல்லுதாரு? அதெல்லாம் நமக்கு எதுக்கு, காசு கொடுக்காரு செய்கிறோம். வா 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 வா. அக்கா மொக்கா யாரும் இல்லை, சீக்கிரம் குழி தோண்டு. நல்லா தண்டை ஆழமாக தோண்டு. கூட நான் தோண்டுறேன். இந்த தோண்டு கோட்டுற ஒரு பிரியாணி. குழி தோண்ட மாட்டேங்கி. சீக்கிரம் தோண்ட போனோம், கோட்டரும் பிரியாணி வாங்கலாம். 10 மணிக்கு கடையை வேற பூட்டிடும். போடு வரப்பா தோண்டு. முடியல. முடியலப்பா முடியல. குழியை தோண்டிச்சு, போனத்தை இறக்குங்க கீழே. மெதுவா அடி மாதிரி. மண்ணை போடுறா, மணி 10 ஆயிட்டே.
நம்ம பணத்தை புதைக்காம தூரத்துக்கு போட்டால் என்னடா பண்ணுவான் அவன்? டேய் அவனை பற்றி உனக்கு தெரியாதுடா, காலையில் வந்து தோண்டி பார்த்தாலும் பார்ப்பான், அந்த மாதிரி ஆளு அவன். சரி சரி சரி, நல்லா மேடா. இடி இடிக்குடா, எவ்வளோ காத்தடிக்கு. என்னடா ஏதோ சவுண்டு தான் ஏதோ கேட்கு. எனக்கு பயமாக இருக்குடா, வாடா போய். பக்கா எங்கே போகுது நம்ம வாழ்க்கை? என்ன ஃபோன் வருது? ஹலோ ஹலோ ஹலோ, யாரு? டிவி சரியா தெரியலங்க. கிட்ட போய் உட்காந்துருக்கம்மா. கிட்ட உட்காந்து பார்க்கணுமா? கேபிள் ராஜா தானே நீங்க? யாருக்கோ போனை போட்டு டிவி சரியா தெரியல, ஒன்றும் சரியா தெரியலன்னு இருக்கேன். வைமா போன. ஐயோ சாரிங்க சாரிங்க, ராங் நம்பர். நமக்கு என்ன எங்கிருந்து வருதுன்னு தெரியல. ஹலோ 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 ஹலோ, இது இது அந்த சவுண்ட் இல்ல. I see you, mad you. நைட்டு 12 மணிக்கு தூங்காம உனக்கு என்னடி பேச்சு? உன்னையும் எல்லாரும் கூடயும் அனுப்பி வைக்க வேண்டியதா? பயமா இருக்கு, என்னை விட்டுருங்க. என்னைய புதைச்சா மட்டும் செத்துருவடா. முடியாது. வெயில் புயல் எது வந்தாலும் நீ அடங்க முடியாது. ஜண்டா. இவர் தான் எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த சைத்தானா? வாமா உட்காரு. சைத்தான் வணக்கம். என்ன சீக்கிரமா நீ வந்ததை மட்டும் சொல்லு. சைத்தான், நான் என்ன சொல்ல வரேன்னா, செஃப்னு ஒருத்தன் நைட்டு தூங்காதவங்க எல்லாரையும் கொண்டுட்டு இருந்தான். அப்புறம் அவன் என்கிட்டயே வந்தான். சரி நான் சும்மா விடாம அவனை கொண்டு நான் ஒரு மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிட்டேன். சரி அப்புறம் நிம்மதியா இருக்குன்னு பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு திருப்படி வந்து எல்லாரையும் கொண்டுட்டு இருக்கான். அவன் சைக்கோ இல்ல, பேய். பேயா? ஆமா. என்ன சொல்றீங்க நீங்க? நீ புதைச்ச இடத்துல போய் பாரு. இந்தா போய் பாக்குறேன். நான் தான் புதைச்சு வச்சேன், எனக்கு தெரியாதா? என்ன ஒரே பள்ளமா இருக்கு, புதைச்சு வச்ச பணத்தை காணோம். என்னடா இது ஒரே காத்து அடிக்குது. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது, கிளம்பிட வேண்டியதான். சைத்தான் சொன்னது உண்மையாக தான் இருக்கும் போல. சைத்தான் சைத்தான். மூஞ்சி எல்லாம் வேர்த்து போயிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே வெறும் பள்ளம் தான் இருந்துச்சு, அந்த சைக்கோவை காணோம். இன்னுமே உனி அது சும்மா விடாது. சும்மா விட மாட்டானா? இப்போ நான் இதுலேருந்து தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு நீ ஒரு பேயை கல்யாணம் பண்ணணும். அதால மட்டும்தான் உன்னைய காப்பாற்ற முடியும். இது பேயை கல்யாணம் பண்ண? என்ன இது? சே, கனவா? எம்மாடி, இந்த செஃப்பால நம்ம வாழ்க்கையே வம்பாயிரும் போலையே. இந்த நேரத்தில் யாரா கதவு தட்டுறது? யாரு? சரி போய் யாருன்னு பார்ப்போம். யாரு? நைட்டு 12 மணிக்கு யார் கதவு தட்டுறா? யாரா இது? ஆத்தடி ஆத்தடி பேய், உனக்கு இங்க என்னடி வேலை? பேய கல்யாணம் பண்ணணும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பார்க்கலாமா? அடி வாடி 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 மாட்டிக்கிட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட. எங்கடி ஓடுற? நாங்கெல்லாம் சும்மாவே ஆடுவோம், இதுல சாமியார் தாலியாக கட்ட கட்டாரு, சும்மா ஓடுவோம். எங்க போற? எங்க போற? இரு.
2 hours later. சில ஒழுங்கா போடுச்செல்லும். எப்படியோ அந்த சாமியார் சொன்ன மாதிரி தாலியை கட்டியாச்சு. சரி தாலியை கட்டுவோம். போஸ் இனிமே உன்னைய கண்கலங்காம பார்த்துப்பேன், சரியாம்மா? மறுபடியும் முதல்ல இருந்தா உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே. A few minutes later. சவுண்ட்ரி அந்த சவுண்டு அது அந்த செஃப் தான். நீ ஏன் மாமா பயப்படுற? நான் இருக்கேன்ல. சரி சில்ல நானே ஒரு பேய். சூப்பர் சில்ல வாடா, எவனா இருந்தாலும் பார்த்துக்கலாம் வாடா. ஆத்தாடி, பேய்க்கும் சண்டை. அதை ஊரே வேடிக்கை பார்க்க போகுது. என்ன நம்ம ஆளுக்கு இந்த நடக்குது? இந்தாமா, ஏய் என்னடி காலு பிபி வந்த மாதிரி இப்படி நடக்குது? நீயும் பேய் தானடி, ஏதாட்டும் பவரை விட்டு அவனை கொல்லு. நான் எங்கடா பேய்ன்னு சொன்னேன்? நான் அந்த வீட்டுக்கு கொள்ளையடிக்க வந்தேன்டா. ஆத்தாடி ஆம்பளை, என்னைய போய் கல்யாணம் கருமாரி தான் பண்ணிட்டு தொலைஞ்சிட்டீங்களே, வாழ்க்கையே கெடுத்துட்டீங்களாடா. அடங்கொய்யால ஆம்பளைவா போட்டு புரட்டிட்டு இருந்தோம். டேய் இப்போ என்னடா பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, பொறுமையாரு. நான் சொல்ற மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணு, சரியா? அப்படியே பின்னாடி திரும்பிட்டியா? அப்படியே குனிஞ்சுக்கோ. சூப்பர் ராச்சலம், சூப்பர். குனிஞ்சிட்டியா? ஓடுறா. ஆத்தாடி, என்னை ஆளை விடுங்கடா, நான் போறேன். குட்டி டிடிஎஃப் அந்த செஃப் கிட்ட இருந்து இப்ப தப்பிச்சாலும் அந்த செஃப் குட்டி டிடிஎஃப் விடுறதா இல்ல. நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம். வீட்டில் போய் உரக்கத்தை போட வேண்டியதான். ஒரு நிமிஷம் இல்ல, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுமா. நைட் 12 மணி ஆனாலும் உங்க வீட்டு வாசல்ல யாரும் நிக்கிறாங்க. அப்படியா? ஆமா, சைக்கோ மாதிரி யாரும் நிக்கிறாங்க. சைக்கோ மாதிரி நிக்காங்களா? ஆமா. என் வீட்டு வாசலே ஒரு மணி நேரம் நின்று இருப்பாங்களே. ஆமா, நின்னாங்க. அது எப்படி கரெக்டா சொல்ற? அப்புறம் யாரும் இல்லைன்னு அப்படியே திரும்பி இருப்பாங்க, கரெக்டா? ஆமா. இதெல்லாம் பார்ட் 1லயே பார்த்தாச்சு. விடு வத்து நான் போறேன். ஒரு நிமிஷம் இரு. உனக்காக ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். என்னதுமா? நீ வந்தா கொடுக்குன்னு வாங்கி வச்சிருக்கேன். அப்படியா? குடுமா. என்னது இது? பைனாப்பிளர். இதை கொடுக்குறது தான் இவ்வளோ நேரமாக்கும். போமாங்கிட்டு இருக்கிற டென்ஷனில் இவ வேற. வீட்டுக்கு போய் தூங்கணுமான்னு இருப்போம்மா. என்னத்தை கொடுத்துருக்கா அப்படி? அடா பைனாக்குலரு. சின்ன வயசுல இதை வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். ரைட்டு, பக்கத்து வீட்டில் எத்தனை பிள்ளைகள் இருக்கான்னு பார்க்க வேண்டியதான். என்னடா இது, ஒன்றுமே தெரியலை. இது அந்த செஃப் இல்ல? இவன் நம்மளை விடமாட்டான் போலயே. ஐயோ ஆத்தாடி, இது வேற வந்துருச்சு. கதவை பூட்டிடும். காலில் விடிகிற வரைக்கும் யார் கதவை தட்டாலும் தரக்கூடாது. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ
யாருங்க அது? கதவை திறக்கவா வேண்டாமா? என்னடி வேணும்? இன்னும் உனக்காக குழம்பு கொண்டு வந்திருக்கேன். குழம்பு கொண்டு வந்திருக்கியா? மணி என்ன 7-8 அடி ஆகுது. குழம்பு கொண்டு எத்தனை மணியா ஆனா என்ன? இது குழம்பா? மரியாதையா வீட்டை விட்டு கிளம்பு. நானே ஆல்ரெடி பயத்தில் இருக்கேன். உனக்கு போய் கொண்டு வந்த பாரு என்ன. ஏய் இங்கே வாமா இங்கே வாமா. நானே ஆல்ரெடி திங்காமல் இருக்கேன். சரி ரைட் வா உள்ள வா. அப்புறம் எதுக்கு இவ்வளோ சீன் போட்டேன்? நல்லா ஓசியில் சாப்பாடு வந்துட்டான். ரைட்டு இன்னைக்கு ஒரு சாப்பாடை போட்டு ஏற்றிட வேண்டிதான். ஒரு நிமிஷம் இரு, நானும் கை கழுட்டு வரேன். எல்லாத்தையும் சாப்பிட்றாது நீங்க. யார் அது இந்நேரத்துல? யாரா இது இந்த நேரத்துல? ஐயோ ஐயோ, ஏதோ ஒரு பேய்மலை தண்ணியை ஊத்திட்டேனே. ஐயோ இது ஏதோ ஒரு பேய்மலை தண்ணியை ஊத்திட்டேன் நானு. தண்ணி ஊத்திட்டியா? ஆமா. அது வீட்டு வாசல்ல இருந்து நினைச்சீங்க அந்த பேயா? ஆமா அதுதான். ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டீடி. இப்போ என்ன பண்றது? இங்க தப்பிக்கிறதுக்கான இடம் இல்லையா? கரண்ட் வேற போயிடுச்சு. அது யார் ஃபர்ஸ்ட் உனக்கு? அது யாரா? ஆமா நீ தான் ஆல்ரெடி தெரியும் நீ. அது அவன் தான் செஃப் கில்லரி. அவன் யாரு, ஏன் இப்படி சுத்துறான், என்ன எதுக்கு கொல்ல வராங்கிறதுலாம் அந்த ஃபிளாஷ்பேக்ல சொல்றேன். அங்க பாரு. அவனுக்கு வாழ்க்கையில கஷ்டம் இருக்கலாம், எனக்கு கஷ்டமே வாழ்க்கையா இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா ஜெஃப் கிட்ட தொல்லை, இன்னொரு பக்கம் பார்த்தா இவங்கிட்ட தொல்லை. ஸோ இதுக்கு ஒரு விடுதலையே இல்லையா? என்னடா சீட் இது? எந்த பேய் தொல்லையாக இருந்தாலும் எந்த பிரச்சனைனாலும் தொடர்பு கொள்ளவும் www.anniyan.com. அன்னியனா? என்ன பிரச்சனை? பேயால ரொம்ப பிரச்சனை. பேயா? அவனோட பேரு செஃப். அவன் எல்லாரையுமே கொண்டுட்டு இருக்கான். இப்போ நான் மட்டும் தான் மிஞ்சிருக்கேன். இப்போ என்னையும் தான் கொல்ல வரான். அவன் பார்க்க எப்படி இருப்பான்? எப்பவுமே ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டிருப்பான். அப்புறம் அவன் மூஞ்சிக்கு ஒரு மாஸ்க் போட்டிருப்பான். அவனை பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும். அடையாளத்தை கண்டுபிடிச்சிட்டேன். சீக்கிரம் அவனுக்கு அழிவு நெருங்கிட்டு. இந்த அண்ணியினால இதை முடிக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் இதுட்டு எல்லாத்தையும் சொன்னோடனே எனக்கு மனசில் ஒரு நம்பிக்கை இருக்குப்பா. சே, பைக் ஓட்டுறது நல்லா தாயா இருக்கு. எவ்வளோ நாள் ஆச்சு நம்ம லாலிபாப் எடுத்து. ஏய் என்னாச்சுடா? ஐயோ யார் பற்றி பிள்ளைனால தெரியலையே. ப்ரோ 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 என்னாச்சு ப்ரோ? ப்ரோ என்னாச்சு ப்ரோ? ப்ரோ ப்ரோ உங்களை தான். ஐயோ ரத்தமாக வர கிடக்க. ஐயோ யார்? என்ன கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. சே ஐயோ அங்கே ஒரு ஆட்டோ வருது. ப்ரோ 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 அந்த ஒருத்தங்க ஆக்சிடென்ட் ஆகி கிடக்காங்க ப்ரோ. அவங்கள மட்டும் ஹாஸ்பிட்டல் மட்டும் கூட்டு போயிருங்க ப்ரோ. வாங்க ப்ரோ, நானும் கூட வரேன் ப்ரோ. வாங்க ப்ரோ. ஆக்சிடென்ட் கேஸா? எனக்கு சவாரி இருக்குப்பா. புது ஆட்டோ வண்டியை ஏற்ற வண்டி ஃபுல்லாக ரத்த கலையாகிட்டு இருக்குப்பா. இன்னும் என் பொண்டாட்டி கூட ஏற்றிட்டு போனப்பா. நீ வேற. ப்ரோ ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. ப்ரோ அப்படிலாம் சொல்லாங்க ப்ரோ. ப்ரோ ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ கொஞ்சம் ஏற்றிட்டு போங்க ப்ரோ. செட் ஆகாதுப்பா சொன்னா ப்ரோ. அங்கே பாருங்க ப்ரோ. ப்ரோ 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 கிடைச்ச ஒரு ஹெல்ப் கூட யாரும் பண்ண மாட்டேங்காங்களே பாவம். இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? ராத்திரி 12 மணிக்கு சரக்கடிக்கிற சுகமே தனிப்பா. 145 தாயா. யாரா நீ? அண்ணியன் உன்ன மாதிரி அநியாயம் பண்றவங்களை அழிக்க வந்திருக்கேன்டா. சாக ரெடியா? ஆய் ஏன்டா பால்டப்பா மண்டையா, ஊருக்குள்ள எவனாவது ஹெல்ப்னு கேட்டா பண்ணவே மாட்டியாடா? ஒன்னால தாண்டா ஊருக்குள்ள நிறைய உயிர் போகுது. காலையில அந்த ஹெல்மெட் மண்டைய உன்ட்ட எவ்வளவு அழுது ஹெல்ப் கேட்டான். ஒரு ஹெல்ப் பண்ணியாடா? இப்ப பாரு அநியாயமா உன் உயிரும் போகுது. இதெல்லாம் தப்பா?
உலகத்துல 1000 பேர் என்னென்னமோ தப்பு பண்ணிட்டு இருக்கான். எனக்கு எதுக்கு இந்த தண்டனை? புது வண்டி வாங்கினவன் எங்க அம்மா அப்பாவை தான் கூட்டு போகணும்னு நினைப்பேன். செத்த பணத்தை எப்படி கூட்டு போவனா? அப்போ நீயும் சாவுடா சாலா. ஒன்ன மாதிரி ஆட்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? புழு புழு பாகம். என்ன உரன் பாடுறா. வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டு காப்பாத்து, என்ன காப்பாத்து காப்பாத்து காப்பாத்து. வேண்டாம், விட்டுரு விட்டுரு. எங்க போ, என்ன கூட்டு போ. கத்து கதறி உன்னை காப்பாத்த யாரும் வர மாட்டாங்க. வேண்டாம், என்ன காப்பாத்து. இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேன். என்ன எப்படியா காப்பாத்து. விட்டுரு என்ன. ஆனால் இருமா வெட்டி தரேன். ஒரு நாள் வீட்டில் இருந்துடக்கூடாது. சும்மா அதை பண்ணு இதை பண்ணுன்ட்டு ஒயாம உங்கள் மத்தியில் வாழ்கிறதுக்குள்ளே ரைட்டு டிவியை போடுவோம். இன்றைய முக்கிய செய்திகள். இன்று அதிகாலை மரத்தில் கட்டி வைத்தவாறு ஒரு சடலம் ஒன்று காணப்பட்டது. இதன் தகவல் அறிந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கொலையின் குற்றமானது புழுவை வைத்து அந்த மனிதன் கொல்லப்பட்டு உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதி மக்கள் அச்சத்தில் காணப்படுகின்றனர். என்னடா இது பால்ராஜ், நீங்கள் அந்த இடத்துல தான் இருந்தீங்கன்னா இதை பற்றின கருத்து என்னன்னு சொல்லுங்கள் பால்ராஜ். அப்பா கொஞ்ச நேரம் நிம்மதியாக டிவியை பார்க்கலான்னு பார்த்தா ரைட் இந்த வீடு தான். டேய் என்னடா குரங்கு வித்து காமிச்சிட்டு இருக்க? என்ன கதவு பூட்டி இருக்குன்னு நினைச்சேன். கதவு திறந்தாண்டா இருக்கு. வாடா, உன்னையெல்லாம் கூட கூட்டு வந்துட்டு எப்படி தான் அந்த பிள்ளைய பார்க்க போறேன்னு தெரியல. டேய் யாரும் வராங்களான்னு பார்த்துக்கோடா. நான் அந்த பிள்ளை வீட்டுக்குள்ளே ஏறி குச்சி உன்னை அடிச்சுட்டு வந்துடுறேன். ஐயோ நினைக்கும் போதே ஒரு மாதிரி குசியா இருக்க. என்னடா அது? இல்லை வலிப்பு எதுவும் வந்துட்டா? டேய் என்னடா பண்ற? என்ன ராஜா இதெல்லாம் என்ன? இதோட உங்களுக்கு 42வது காதல்ண்ணே. அதான் நல்லா இருக்கணும்னு எங்களுக்கு தேவைண்ணே. ஐயோ என்னடா நீ ரொம்ப பெருமையா இருக்குடா. இப்படிலாம் பண்ணாதடா. என்னடா டே? உங்களை தான் நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு. 42 லவ்னு பேர் தான். ஆனால் ஒரு பொண்ணு இவனை லவ் பண்ணல, இவர் தான் எல்லாத்தையும் லவ் பண்ணிட்டு இருக்கான். மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கடா முண்டம். இப்படியாடா என்ன நினைச்சு வச்சிருக்க? எதுவும் நினச்சிக்கிடாதீங்கண்ணே, வாங்கண்ணே. சரி வர வர வர. ஆனால் உங்களை மாதிரி யாரும் காதல் பண்ண முடியுமாண்ணே? லவ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். அதை விட கஷ்டம் உன் மூஞ்சி எப்படி முன்னாடி பார்க்கறது. அடைச்சி பின்னாடி பே. உங்களெல்லாம் கூட வச்சுட்டு வாங்கடா. சரி அமைதி அமைதி. யாரோ பாட்டிக்கிட்டு ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குடா. காத்தா நினைக்கிறேன். கடமாத்தா வாடா. அப்படியே பொறுமையா வாடா. ஆள் வரும் ஆள் வரும். ஆத்தடி ஆத்தடி எங்கடோ? சும்மா பிராங்க் பண்ணனே. அடிங்க ஒப்பந்த ஆமரம் பண்ண தலைமுழுக்க. வாடா போலாம். டேய் டேய் அவ சொன்ன அட்ரஸ் இதானடா? என்னண்ணே எனக்கு தெரியாதானே, நீ போனேன். இது கரெக்ட். என்னடா இது வீடே பூட்டி இருக்கு. அண்ணா இப்போ உள்ள பொண்ணுங்க எல்லாம் பூட்டு போட்டு வெளியே உள்ளக்க தான் இருக்காங்கண்ணே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, இதான் இப்போ உள்ள வழக்கம். நீங்கள் பூட்டை உடச்சி உள்ளக்க போங்க. சரி 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 அதை கொடு அதை கொடு. கையை கொடுண்ணே. வா கட்டிப்பிடி. நல்லா சுகமாக இருக்கா? வந்த இடத்துல வானவில் கேட்க கட்டகம்பியை கொடுன்னா சார் கோவப்படாதீங்க சார். ஓ எடுத்துகிட்டு வரலையா? எடுத்துகிட்டு வரலாண்ணே. உங்கள் கையே கட்டகம்பு தானே. இப்போ பாடுறா சோட்டா பீம் பவரை பார்த்து இல்லையே, இப்போ பார்ப்பேன். எப்படி? என்னடா இது ஒரே மையான காட்சியா இருக்கு. வீட்டுக்குள்ள யாரையும் காணோம். இங்க பாருங்க. என்னடா இது பொண்ணு இருக்குன்னு பார்த்தா பொம்பளை இருக்கு. மொட்டை நகர் 2வது தெருவு தானே நம்ம வந்திருக்கோம். 2வது தெருவா? ஆமா. டேய் முட்டாள், நம்ம போக வேண்டியது 3வது தெருடா. டார்லிங் எனக்காக காத்துட்டு இருப்பாடா. வாடா போலாம். கொஞ்சம் பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. வாங்க வாங்க. என்னடா இது பொம்மை? ரைட்டு அக்கா பிள்ளைகளுக்கு தேவைப்படும். வாடா வாடா போலாம். இப்போ நான் எங்க இருக்கேன்? ஆத்தாடி அண்ணியன். டேய் என்ன எங்கே இருக்கடா தூக்கிட்டு வந்த? நான் என்னடா பண்ணேன்? என்ன பண்ணியா? பூட்டி இருந்த வீட்டை உடைச்சு கொள்ளையடிக்க போனியே, அதுக்கு தான் உனக்கு தண்டனை. அடிங்க ஒப்பனை போட்டு குப்பர் அடிக்க. டேய் அந்த வீட்டுல ஒரு பொம்மையை தவிர வேற ஒண்ணும் இல்லடா. ஹெல்மெட்டை போட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிற நீ இன்னும் உயிரோட இருந்து பிரயோஜனமே இல்ல. ஒன்ன மாதிரி ஆட்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? அங்க பாரு. என்னடா இது கொடூரமா இருக்கு. விடாக்கரி பாயா,
எது கிடாக்கறி பாயாவா? பேரும் மண்டைய மாதிரி வித்தியாசமா தான் இருக்கு. நீ நினைக்கிற ஆளு நான் இல்லடா. என்னை விட்டுடுறா, அந்த ஊரை விட்டே போயிடுறேன்டா. ஊரை விட்டு இல்ல, இந்த உலகத்தை விட்டு நான் அனுப்புறவா? டேய் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லடா. ஏதோ தெரியாம பண்ணி போட்டேன்டா. அறியாத போல தெரியாம மட்டும் உர்றா. டேய் இது ஏன் இடம்? இங்க என்ன கத்துனாலும் யாரும் வர மாட்டாங்க. டேய் விட்றா, சொன்னா கேளுடா. டேய் டேய் ஐயோ சோழி முடிஞ்சிடும். சலா யாத்தே அம்மா குத்திருச்சுடா. தாடி காப்பாத்துக்கடா. இங்க எதிர வீடு இருக்கு, இதுக்குள்ள போயிட வேண்டியதான். என்ன இடம் இது? ஒரே இருட்டா இருக்கு. இதுக்கு அவன்கிட்டே மாட்டிருக்கலாம் போலயே. யாராவது இருக்கீங்களா? யாரா நீ அந்த இடத்துல உட்காந்துருக்க? நான் யாருன்றது முக்கியம் இல்லை. இதுக்கு முன்னாடி உன்னை ஜெஃப் துரத்துனதே தெரியும். இப்போ அண்ணியன் துரத்திட்டு இருக்கிறதே தெரியும். அட கொப்புறான உனக்கு அப்புறம் இதெல்லாம் தெரியும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. யாத்தே அந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்கடா. என்னடா பண்ணணும்? அண்ணியனோட வாழ்க்கையை பத்தி தெரியணும். அன்னைக்கு ஒரு நாள் நந்தினி, இந்தாங்க லவ் லெட்டர். நான் உங்களை ரொம்ப நாளாக காதலிக்கிறேன். உங்களோட முடிவை உடனே சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது. கொஞ்சம் பொறுமையாகவே சொல்லுங்கள். அம்பி லவ் லெட்டரா? பார்க்க பூமர் மாதிரி இருந்துக்கிட்டு எனக்கு லவ் லெட்டர் தந்துட்டு இருக்க. உன்னை எப்படி நான் லவ் பண்ணுவேன்னு நீ நினைச்ச? கொஞ்சமா யோசிச்சு பாரு. பார்க்க சோட்டா இவங்க சித்தப்பா பையன் மாதிரி இருக்க. உன்னை எப்படி நான் லவ் பண்ணுவேன்னு நீ நினைச்சிட்டு இருக்க? இனி என் மூஞ்சிலே நீ முழிக்காத. இவனை காதலிச்சா மட்டும் அப்படி கிளுகிளுன்னு இருக்கும் பூமர் பையன். பார்க்க சோட்டா இவங்க சித்தப்பா பையன் மாதிரி இருக்க. உன்னை எப்படி நான் லவ் பண்ணுவேன்னு நீ நினைச்சிட்டு இருக்க? இதுதான் நடந்துச்சு. அதுக்கு ஒரே வழிதான், அண்ணியனோட லவ்வரை தேடி கண்டுபிடிச்சி அண்ணியன்ட்ட சேர்த்து வைக்கணும். அடங்கொய்யால என்னைய பார்த்தா மாமா மரியாதை தெரியுது. கரெக்டா குறுக்க பேசாத. நான் சொன்னதை செஞ்சா மட்டும்தான் உனக்கு அண்ணியன்ட்ட இருந்து விடுதலை கிடைக்கும். போ. ஆனா அண்ணியனோட லவர் நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? இந்த பிரபஞ்சமே உன்னை சேர்த்து வைக்கும். காலம் சேர்க்குமா? என்னடா இது காலம் சேர்க்கும் கன்றாவியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா இவ்வளோ கேட்டமே, இவன் யாருன்னு கேட்டமா ப்ரோ? ஆதாடி பூச்சாண்டி. டேய் வாடா போலாம். யாருமா நீ? பாத்துமா என்னாச்சுமா? எங்க ரூம்ல ஏதோ இருக்க மாதிரியே ஃபீலா இருக்கு. என்ன தெரியல. இவளை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. கொஞ்சம் பேய் ஓட்டுறவங்க யாராவது இருந்தா சொல்றீங்களா? ஏதோ உள்ள நடமாற மாதிரியே இருக்கு. டே மாப்பிள்ள, சோத்துக்கே வழி இல்லாமல் இருந்தோம். பேய் ஓட்டுற மாதிரி ஓட்டி பேமெண்ட் வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிரும். என்ன சொல்ற? டேய் அதுக்குன்னு பேய் கூடயாடா? வாடா பேமெண்ட் வாங்கிட்டு. நீங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்னா சொல்லுங்க. பேய் ஓட்டுற நாங்களே எக்ஸ்பர்ட்டுங்க. வாங்க தெரியுமா? ஐ வில் டேக் இட். நான் எதுவும் காமிக்கிறேன். மாப்பிள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. இல்ல உள்ள வாங்க. இதான் எங்க வீடு. என்னடா இது வீட்டை என்னங்க ஏதோ கதவு பூட்டிருச்சு. எனக்கு தெரியல. நான் தான் இங்க ஏதோ இருக்குன்னு நான் சொன்னேன். நீ மாப்பிள்ள இங்க ஏதோ கண்டிப்பா இருக்குடா. இப்பயே ஒண்ணு கெட்டு போல. வாடா ஓடிடலாம். வேண்டாம். பேய் ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு பைசா வாங்கிட்டு போயிடுவோம் மாப்பிள்ள. சொல்றது கேளு. ஏய் மாப்பிள்ள அது கரெக்டா வருமாடா? நீங்க என்ன ரெண்டு பேரும் குசுகுசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஆனா நீங்க வேற, நாங்க பேய் ஓட்டுறதுல எக்ஸ்பர்ட்டுங்க. வாங்க காஞ்சிரன் பேயே நாங்க தான் கள்ள குண்டு அடிச்சோன்னா பாத்துக்கோங்களேன். வாங்க. ஆளு பார்க்க குட்டையா இருக்கு. தலையில மிளகா அரைச்சி விட்டுறலாம்னா. உட்காருங்க கைஸ். டேய் வந்திருக்குது பேய் வீடு, கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்கோ. ஆமா, இவர் ரொம்ப டீசெண்டா உட்கார்ந்துறாரு. நான் என்ன பண்ணேன்? பாவர்ல கஞ்சா அடிக்கிற மாதிரி உட்கார்ந்துக்க. ஒழுங்கா உட்கார்றா. ஐயோ சாரிப்பா கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிட்டு. டேய் யாரும் நம்ம பேசிட்டு இருக்கும்போது கதவை திறக்காங்க, போய் என்னன்னு பாடுறா. ஐயோ அது நான் தாங்க சிரிச்சேன். அதை கொஞ்சம் சொல்லிட்டு சரிம்மா. நான் கூட பேய் நினைச்சு பயந்துட்டேன். நம்மள சரி எப்படி பேய் ஓட்டுறதுன்னு பிளான் பண்ணுவோம். டேய் எப்படி பேய் ஓட்டுறதுன்னு பாடுறா. பேயை ஓட்டுவது எப்படி என் தமிழ். அறிவு இருக்காடா? எந்த நேரத்துல எதை பொண்ணும் தெரியாம யூடியூப்ல தேடுவாங்க, போய் இன்ஸ்டால தேடுறா. உங்க ரெண்டு பேருக்கு கொஞ்சமா அறிவு இருக்காடா? இதுலயா தேடுவாங்க? உங்களை போய் பேய் ஓட்ட கூட்டு வந்தேன் பாரு. போய் குரோம்ல தேடுங்கடா. சரி வாங்கடா தேடுவோம். ஓ அப்படியா விஷயம்? டேய்
நான் சொல்கிறத கேட்டுக்கோங்கடா. வாங்க வாங்க எந்திரிங்க எந்திரிங்க. மணி 12 ஆனதும் ரத்தத்தை விடுறோம், அந்த பேயை ஓட்டுறோம். சரியா? கேட்டுக்கோங்க. கேட்டுச்சா? மாப்பிள்ள போய் டைமை போடுறா போடா. A few minutes later. டேய் என்னாச்சு? அண்ணே மணி 12 ஆயிடுச்சு, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் ஓரமாக உட்காந்து பார்த்துக்கிறேன். அடங்க ஒய்யால நல்லா எப்படி எஸ்கேப் ஆகுறான் பாரு. சரி சரி அந்த டூல்ஸை கொடு. இன்னைக்கு அந்த பேயை எப்படி அடைகிறேன்னு மட்டும் பார். ஃபாலோ மீ. கம் கம் லெட்ஸ் கோ. இங்கே யார குரங்கு பொம்மையை தூக்கி வச்சுது? இல்லை அது கண்ணாடியில். ஐயோ நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. ஏய் கையை கொண்டா கையை கொண்டா. பார்க்க சின்ன பிள்ளை மாதிரி இருக்க, ரத்தத்தை பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துருவேன். என்னால் கண்ணை முடிக்கும். நம்ம கையை வெட்டினா நமக்கு இல்லை வலிக்கும். சரி ஒரு குத்து மதிப்பாக வெட்டி விடுவோம். ஏன்டா என் கையை வெட்டின? உன் வீட்டுக்கு ஏன் கையை வெட்டுவாங்களோ? வாடி வாடி போலாம், டைம் ஆயிடுச்சு, பேய் வந்துட போகுது. போய் தொலை. இங்கே ஒழிஞ்சிக்கோ இங்கே ஒழிஞ்சிக்கோ. என்னம்மா இது பேயே வரல? சி வேஸ்ட் ஆஃப் த டைம். பேய் இல்லை ஒன்றும் இல்லை. என்ன திடீர்னு கரண்ட் வேற போயிடுச்சு. என்னடா இது ஒன்றும் புரியலையே. இப்போ இங்கே யாரோ இருந்தாங்கல்ல? அங்க பாரு. ஆத்தாடி ஆத்தா பேய் எத்தத நக்கு. பேய் ரத்தத்தை நக்குது. ஆத்தாடி இந்த ஆட்டத்துக்கு நான் வரல. இந்த பையன் மனசு இல்லை, எவனும் ஓட்ட முடியாது. லாஸ்ட் ஒரே ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணா டபுள் பேமெண்டா கூட தந்துறேன். டபுள் பேமெண்டா? சரி வேற வழியே இல்லை. ஒப்பைத்தனது ஒப்பத்திட்டோம், இன்னும் கொஞ்ச நேரமும் சேர்த்து இருப்போம். நான் பார்த்துக்கிறேன். ஏதோ காலை பிடிச்சி கெஞ்சினால வரேன். அடுத்து என்ன பண்ணும் காதல் சொல்லு. ஓகே 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 கண்டிப்பாக கண்டிப்பாக உட்காருங்க. இப்போ என்னடி பண்ண போகிறோம்? இதுதான் வந்துச்ச தேங்காய். தேங்காவா? இதை வச்சு இப்போ இது என்ன பண்ண போறோம்னா இங்கே வச்சு கிரிட்டு கிட்டு கிட்டுன்னு சுற்றி விட போகிறோம். இது எந்த இடத்துல போய் நிற்கோ அந்த இடத்துல தான் பேய் இருக்குன்னு அர்த்தம். ஓ சரி சரி தான், அப்போ நான் சுற்றி விட்றேன். Can you see me? Hello? Can you find me? Can you find me? I'm here. Behind you, look. Behind you. I'm behind you. ஆமாண்டா நான் தான் அந்த பேய். ஆத்தாடி பூச்சாண்டி, பேயை பக்கத்தில் வச்சுட்டாடா இப்படி வாய் கொளருதுடா. பயமா இருக்கு. என்ன பண்ண? உச்சா வருதுண்ணே. உச்சா வருதா? டேய் என்னடா பண்ற? சரி சரி நீ கவலைப்படாத. உன்னை பார்த்தா பயப்பட மாட்டேன்டி. இப்போ பாரு அங்க பாருடா. யாரும் கவலைப்படாதீங்க, வந்துட்டேன். யாருன்னா அந்த மொட்டை மண்டை? மொட்டையா? டேய் அவர் தானே நம்ம காப்பாற்ற வந்திருக்கிற சாமி. இப்போ பாரு உன்னை முடிச்சுக்கிட்ட ஆள் வந்துருச்சு. வாடி வாடி வாடி, தமிழோட திருமகளே, பேயோட மருமகளே. இப்போ பாரு முடிஞ்ச எங்கள் மொட்டை சாமியாட்டு தப்பிச்சு காட்டுறி. சாமியாட்டு தப்பிச்சு காட்டி. சாமி 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 காப்பாற்றுங்க சாமி எங்களை. சாமி 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 எங்களை காப்பாற்றுங்க சாமி, காப்பாற்றுங்க. ஜீம் பூம் பா, இது மந்திர கயிறு. இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன். இது மந்திர தண்ணி. இந்த தண்ணியை பேய் மேல ஊத்தும் போது பேய் என்ன ஆகுதுன்னு பாரு. மாட்டினடி பம்பரக்கட்ட மண்டையா. டேய் மாப்பிள்ள நான் சொன்னேன்ல இது ரொம்ப பவர்ஃபுல்லான சாமின்னு. இப்போ பாருடா அந்த பேய்க்கு என்ன ஆகுதுன்னு. ஆமாம் நீ சொன்னது உண்மைதான்டா. நல்லா பவர்ஃபுல்லான சாமி, எல்லாம் உண்மைதான். யாரா இவன் பொரியலே போட்டு தின்னுட்டு இருக்கான்? என்னடி சிரிக்கிற?
டேய் இதாண்டா மந்திரிச்ச தண்ணி. இதை பேய் மேலே ஊற்றும் போது பேய் நடிகடி போயிரும். டேய் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மொத்தமாக ஊற்றியாச்சுன்னா ஒரே அடியே போயிடலாம்டா. அதெல்லாம் இல்லைடா, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ அமைதியா இருடா. டேய் மொத்தமாக ஊற்றிட்டு காலி பண்ணுவேன், அதை விட்டு சொட்டு சொட்டா ஊற்றிட்டு இருக்கீங்க. கூட நான் காலி பண்ணுறேன். டேய் சும்மா இருடா, உனக்கு ஒன்றும் தெரியாது. டேய் சும்மா இருடா. டேய் ஏன்டா குர்ற, ஏன்டா இப்படி பண்ற? டேய் 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 ஏன்டா இப்படி பண்ண? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? ஏய் நிறுத்து. நம்மகிட்ட மந்திரிச்ச தண்ணி போனாலும் மந்திரிச்ச பொரிக்கடலை இருக்கு. எங்கடா பொரிக்கடலையா? மந்திரிச்ச பொரிக்கடலை இருக்கு. பசியா? இல்ல ருசி ருசி. பயங்கர பசியில இருக்கு. அட தின்னி பண்டாரம், பேயை ஓட்டுறதுக்கு வர சொன்னா ஒன்னே ஓட்டுறதுக்கு ஆள் வேணும் போலையாடா? இதையெல்லாம் நம்ம திம்பாங்க, உனக்கு அறிவே இல்லையாடா? ஒன்னையே வச்சுட்டு டேய் இது மந்திரக்கீரை உடைக்க கூடாது. இவன் யார மொட்டை? டேய் சாமி மண்டை கயிறை தாண்டிருச்சுடா. அங்க பாரு, பேய் வந்துருச்சுடா. இப்ப மாட்டடா. வட போச்சே, வடா ஓடிரலாம். பொதக்கு. டேய் வாடா வாடா, இப்படியாச்சும் இந்த பேயை ஓட்டிருந்தா இன்னைக்கு. எங்க அந்த பேய? அந்த பேய் அந்த 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 முக்கில் உட்காந்துருக்கு பாருங்க, முக்கில். எல்லாரும் என் பின்னாடி வாங்க. நீ யாரு சொல்றியா இல்ல மந்திரத்தை படிக்கவா? ஓம் ஹ்ரீம் 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 ஜூம் ஜூம் ஹ்ரீம். அப்ப சொல்லு. சோட்டா பீம் மந்திர மாதிரி இருக்கு. இந்த பொம்மை தான் ஆவியா வந்து இவனுக்குள்ள இருக்கு. உண்மையை காட்டினா பொம்மைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இது நான் தான். டேய் ஹெல்மெட் மண்டியா, இது நான் தான். உனக்கு தெரியல? இவனா? நான் என்னடி பண்ணேன்? என் வாழ்க்கையை இவன் கெடுத்துட்டான். என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். பாப்பா உனக்கு அப்ப பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏ அப்பதான் அந்த குட்டி பொண்ணு கூட நான் வந்தேன். எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. வச்சு ஜாலியா விளையாடுனா அந்த குட்டி பொண்ணு நீ அவ கூட பிறந்த மாதிரி பாத்துக்கிட்டான். பொம்மை வாங்கி கொடுத்துட்டுல இருந்து பாப்பா பொம்மை கூடயே விளையாண்டுட்டு இருக்கா. என்ன பாப்பா? ஆனா அந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப நாள் நீடிக்கல. அன்னைக்கு ஒரு நாள் பாப்பா இந்தம்மா சாப்பிடுமா, சாப்பிடுமா, கொஞ்சம் சாப்பிடு, கொஞ்சம் சாப்பிடுமா, கொஞ்சம் சாப்பிடு. ஏன் இப்படி பண்ற? இந்த பொம்மை இருக்கிறதுனால தானே நீ சாப்பிட மாட்டேங்க. இன்னைக்கு இதை உன்னை என்ன பண்றான் பாரு. வா, ஏன் யாருக்கிட்டையுமே பேச மாட்டேங்கிற? இந்த பொம்மை இன்னைக்கு என்ன பண்றான் பாரு பாப்பா. தான் இந்த பொம்மை இன்னைக்கு என்ன செய்யறான் பாரு. விடு விடு விடு. வா போவோம். அவங்க அப்பா தூக்கி நீ தெருவுல போட்டாங்க. எனக்கு மனசே உடைஞ்சு போச்சு. ஆனா அந்த குட்டி பொண்ணுக்கு என்ன விட மனசே இல்ல. பொம்மை கூடயே தான் நீ பிறந்தியா? வா போவோம். பொம்மையா பொம்மை ஒழுங்கா சாப்பிட கூட மாட்டேங்கிற. எப்ப பார்த்தாலும் பொம்மையை வச்சிருக்க. இன்னும் உனக்கு பொம்மையை. அதுக்கப்புறம் தான் இந்த குடிகார குடியிட்ட பார்த்தேன். அது நடந்து விட்டாள். போதையில் எப்பவும் உச்சாடுறது வழக்கம்தான். வந்துட்டு வந்துட்டோம், அடிச்சுட்டு போயிடுவோம். என்ன ஏதோ பொம்மை மாதிரி இருக்கு. யாரு நீனு? இந்த ஹெல்மெட் மண்டையை என் கண்ணை நோண்டி பாக்குறது, என் தலையை திரும்பி பாக்குறதுமா இருந்தான். அதுக்கப்புறம் என்ன வீட்டுக்கு கிட்ட போய் என்ன பண்ணா தெரியுமா? ஆச்சி, இந்த கதையில எனக்கு கேட்க டைம் இல்ல. ஒழுங்கா என் கூட வந்துரு. வேண்டாம். வந்துரு. வேண்டாம் வேண்டாம். எனக்கு இதெல்லாம் கேட்க நேரம் இல்லை. ஒழுங்கா என் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரு. வேண்டாம் 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 வேண்டாம்.
கொஞ்சம் நவுடியா யோ ஏய் இந்தாம்மா ஏய் ஏய் எந்திரிமா ஐயோ சாரி ஏய் என்னாச்சுமா உனக்கு? இப்போ என்ன நினைச்சீங்க? அது ஒன்றும் இல்லை, உனக்கு அப்புறமா சொல்கிறேன். சரி எப்படி இருந்த பொண்ணு எப்படி ஆயிட்டா? சொல்லுங்க ஸ்டிங். சரி சார். டேய் கையில கட்டுடா. அட முண்டை என் கையில உன் கையில கட்டிக்கோ. ஐயோ சாரி சார் இங்க தெளிவா சொல்றது எதுனாலும் இந்த கயிறு உன்கிட்ட இருக்க உனக்கு பாதுகாப்பு. அப்படி இல்லைன்னா கயிறு எப்போ உன் கையை விட்டு போகுதோ அப்போ உன் உயிரும் கையை விட்டு போயிடும். ஓகே சார். இந்த பொம்மைய தலையை சுத்தி நடுக்காட்டுல தூக்கி போடு. சரி சார். ஆமா பூச்சாண்டி. அடைச்சே கனவுல ஃபுல்லா அந்த பொம்மையா தான் வருது. இருந்தாலும் அந்த பொம்மையை பார்த்தா பாம்போல தான் தெரியுது. எல்லாம் என் மேலே தான் தப்பு. இருந்தாலும் அந்த பொம்மை பாவம். இன்னைக்கு இல்லை இருந்தாலும் அந்த பொம்மை பாவம் இல்லை. ஓ உனக்கு தெரியாதோ? இல்லை இது வேற. சாமியார் கிடக்கிற சாமியார் நம்ம ஊத்துறோம். என்னாச்சுமா உனக்கு? ஒன்னதாம்மா. எந்திரிமா. பிராங்கா நல்லா பண்ணப்போ அதெல்லாம் இன்னும் திரும்பி வராது.